Second one, constant volume process. So the constant volume process is also called as isochoric process. நம்ம என்ன சொல்றோம் அப்படினா isochoric process சொல்றோம். Or it is called as isochoric process. That V is constant. Simple as V is constant. V is constant na Gay-Lussac's law வந்து obey பண்ணும். சரிங்களா? நம்ம sometimes என்ன law obey பண்ணுது அப்படிங்கறத கூட நமக்கு என்ன பண்ணலாம் அப்படினாக்கா क्वेश्चन கேட்கலாம். சரிங்களா? Gay-Lussac's law obey பண்ணுமா? சரிங்களா? சார்லஸ் law obey பண்ணுமா? பாயில்ஸ் law obey பண்ணுமா? அப்படினு கூட क्वेश्चन என்ன பண்ணலாம்னா இத மாத்தலாம். சோ இந்த கான்ஸ்டன்ட் வால்யூம் process அப்படிங்கிறது இட்ஸ் a restricted process னு சொல்லுவோம் நாம எப்பவுமே. restricted process. நிறைய பேர் this constant volume process, isochoric process, or restricted process. What is restricted process அப்படினாக்கா that volume, the natural increase in volume is restricted. சரிங்களா? அவ்வளவுதான், volume cannot be changed. சரிங்களா? Natural increase in volume is restricted. Natural increase in volume is restricted. Is restricted. So certain constant volume, அதுல வந்து increase in volume, there is no chance of increase in volume. So அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா it's a restricted process னு சொல்றோம். So இந்த process பொறுத்த வரைக்கும் V தான் கான்ஸ்டன்ட், மத்த ரெண்டும் வேரியபிள். சரிங்களா? pressure and temperature is variable. So the ideal gas equation தெரியும். சரிங்களா? equation of state என்ன வரும் உங்களுக்கு? PV equal to RT. சரிங்களா? PV equal to mu RT. In case of mu mole, அப்படின்னா PV is equal to mu RT. சரிங்களா? PV is equal to RT. So here the volume is constant. அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கா P directly proportional to T. சரிங்களா? Pressure is directly proportional to T. P directly proportional to T. சரிங்களா? இது Gay-Lussac's law சொல்லுவோம். P directly proportional to T அப்படின்னா. சரிங்களா? என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா hence this process obey, the process என்ன obey பண்ண process obey this process to obey Gay-Lussac's law. சரிங்களா? Gay-Lussac's law obey பண்ணும். It's obey Gay-Lussac's law. சரிங்களா? இது so this one obey Gay-Lussac's law. Constant volume process. Gay-Lussac's law வந்து obey பண்ணும். So P by T is constant. Sometimes P by T is P is proportional to T னு சொல்லலாம், அல்லது P by T is constant சொல்லலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா P by T is constant. சரிங்களா? சில இடங்கள்ல அப்படி எழுதிருப்போம். அல்லது P1 by T1 is equal to P2 by T2. So the different method வேற மாதிரி என்ன பண்றோம், மேத்தமெட்டிக்கலா மாத்தி எழுதுறோம். That's all. சரிங்களா? So P by T is constant, or P1 by T1 is equal to P2 by T2. சரிங்களா? That means constant. P1 by T1 is equal to P2 by T2 என்ன அர்த்தங்க? கான்ஸ்டன்ட் அர்த்தம். சரிங்களா? So what about the PV graph? இதோட PV graph எப்படி சார் இருக்கும்னா உங்களுக்கு தெரியும். It is parallel to pressure axis. Pressure axis கண்டிப்பா parallel. முன்னாடி பார்த்தது வால்யூம் ஆக்சிஸ்க்கு parallel இருக்கும். இங்க constant pressure processல we get a straight line. சரிங்களா? In constant volume process we get a vertical line. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி ஒரு ஹரிசாண்டல் லைன் இருக்கும் PV டயகிராம்ல, இண்டிகேட்டர் டயகிராம்ல. இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு வெர்டிகல் லைன் கிடைக்கும். So pressure and temperature are two independent variables. So in isochoric process, so volume remains constant. So PV. So here the P2 V2, here P1 V1. So V1 equal to V2. அதனும் பிரச்சனை இல்லை. V1 equal to V2 because vertical line. V1 equal to V2. சரிங்களா? இதுக்கு ஒர்க் டன் பார்க்க தேவையில்லை. ஏன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். தட் ஒர்க் டன் இஸ் 0. சரிங்களா?
யூஷுவலா பாக்குற மாதிரி பாத்திரலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஐசோ ரெண்டு டிஃபரெண்ட் ப்ராசஸ். சரிங்களா? சம்டைம்ஸ் கேட்கறான்னு தெரியல, எழுதிக்கோங்க. ஐசோகோரிக், சரிங்களா, அல்லது ஐசோமெட்ரிக் சொல்லுவாங்க. ஐசோகோரிக் ஹீட்டிங். சரிங்களா? நெக்ஸ்ட் ஐசோகோரிக் கூலிங், அதாவது சம்டைம்ஸ் ஐசோமெட்ரிக் இருக்கும். ஐசோமெட்ரிக் ஹீட்டிங் அண்ட் ஐசோமெட்ரிக் கூலிங் அப்படின்னு கொடுப்போம். ஸோ அது கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஹீட்டிங் அண்ட் கான்ஸ்டன்ட் வால்யூம்ல கூலிங். ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஹீட்டிங் அப்படின்னு என்னன்னா ப்ரெஷர் ரைஸ் ஆகும், டெம்பரேச்சர் ரைஸ், எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் ரைஸ் இன்க்ரீசஸ், டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். அண்ட் வாட் அபவுட் சரிங்களா டெல்டா கியூ இஸ் இன்க்ரீஸ், இஸ் பாசிட்டிவ். சரிங்களா? இஸ் பாசிட்டிவ். அண்ட் டெல்டா யூ இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். சரிங்களா? is also positive. What done இருக்காது, because what done is zero. நம்ம பின்னாடி சொல்றோம், what done வராது. எது தெரியலன்னா சொல்லுங்க. ஓகே, இப்ப ஐசோமெட்ரிக் ஆர் ஐசோகோரிக் ஹீட்டிங்ல pressure increases, temperature increases, delta Q is positive, delta U change in internal energy is also positive. சரிங்களா? That isometric cooling la the pressure decreases, temperature decreases, delta Q is negative, delta U is also negative. So delta U வந்து negative. That both the case எதானாலும் சரி, there is no work done. இந்த ரெண்டுக்குமே சேர்த்து கூட இருக்கலாம். That is delta W is equal to 0. delta W ஓட வேல்யூ வந்து 0. So work done is 0. நான் பின்னாடி பார்ப்போம். work done தனியா எழுதுவோம். நான் work done-க்கான எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கேட்பான். கேட்கறதே முக்கியமான கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா, the expression for work done in different process அதான் கேட்பான். அதுவும் பர்டிகுலரா நம்மள கேட்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்னா இதுக்கு அடுத்து பார்க்கக்கூடியதான் என்னது ஐசோதெர்மல் ப்ராசஸும் அடியபேட்டிக் ப்ராசஸ்ல இருந்தா கொஸ்டின்ஸ் வரும் நான் எதிர்பார்க்கிறேன். சம்டைம்ஸ் இங்க இருந்து வரலாம். சரிங்களா? கொஸ்டின் எடுக்கிற பொறுத்து. அப்ப ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி சரிங்களா அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், அப்ப சிவி தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி, that is CV. specific heat capacity at constant volume தெரியும். CVங்கிறது F/2R நாம அன்னைக்கு போடுறோம். CV is equal to F/2R. இல்லனா in terms of gamma, gamma எழுதுனீங்க வருங்க. gamma எழுதுனீங்க நான் சொல்லி பண்ணேன். gammaக்கு F க்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்கீங்களா, அதை வச்சு சொல்லுங்க. R/gamma minus 1 வருங்களா? சரி சொல்லுங்க. 1 by gamma minus 1 into R. 1 by gamma minus 1 into R. Alright. எப்படி சொன்னீங்க? F ஓட வேல்யூ என்னது? 2 by gamma minus 1ங்களா? ஆமா சார். அப்ப 2 get cancel. R by gamma minus 1 or 1 by gamma minus 1 into R. Okay. So this is specific heat at constant volume. Constant volume la specific heat. சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? பட் இது ஒவ்வொரு இதுல எழுதிக்கணும். சரிங்களா? சம்டைம்ஸ் என்ன அப்படின்னாக்கா குழப்பம் வந்துடும். F/2R போல இந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்தாலும் குழப்பம் வந்துடும். நீங்க each and every step உங்களுக்கு தெரிஞ்சா கூட அது ஒரு தடவை எழுதி வச்சுக்கோங்க. நோ ப்ராப்ளம், தப்பு கிடையாது. specific heat at constant volume சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் பல்க் மாடுலஸ் கண்டுபிடிச்சுக்கோங்க. பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. சரிங்களா? at constant volume processல bulk modulus of elasticity என்ன ஆகும்? dP by dV by V. சரிங்களா? fractional change in volume, bulk modulus அப்படிங்கிறது. சரிங்களா? next one, so bulk modulus of elasticity, so K அன்னைக்கே சொன்னதான் delta P or delta P divided by minus delta V divided by V. It constant volume process, delta V is 0. சரிங்களா? delta V is equal to 0. அப்ப என்ன வரும்னா K is equal to infinity. minus infinity போடுறது infinity. சரிங்களா? mostly sometimes இது விட்டுலாம். சரிங்களா? K is equal to infinity. So bulk modulus of elasticity at constant volume process என்னன்னு கேட்கலாம். that is infinite. அது வந்து infinite. நான் சொல்ற முக்கியமான ஒரு क्वेश्चन நம்மள கேக்குறது work done. what is a work done? work done ஓட எக்ஸ்பிரஷன் சொல்லுங்க. அதான் நிறைய டைம் கேட்பாங்க. சரிங்களா? expression for work done. work done தான் 0 நமக்கு தெரியும். சரிங்களா?
because work done அப்படிங்கிறது pressure into change in volume. Actually change in volume கிடையாது. Next one, work done. Delta W is equal to pressure into V final minus V initial. So V2 minus V1. So anyway it is 0. So work done is 0. Work done is 0. So அப்ப என்ன அர்த்தம்? இந்த work done 0 னாக்கா heat flows into the system, changes its internal energy. கரெக்ட்டா? Internal energy வந்து மட்டும் தான் சேஞ்ச் பண்ணும். It changes only that its internal energy. சரிங்களா? No work has to be done. The heat flow is equal to change in internal energy. Heat flow is equal to change in internal energy because first law of thermodynamics apply பண்ணே வந்துரும். Heat flow is equal to change in internal energy. So delta Q is equal to delta U plus delta W. So this one is 0. But delta Q is equal to delta U. Delta Q is equal to delta U. So அது உங்களுக்கு கிடைச்சிருச்சு. Work done என்ன? 0. சரிங்களா? அப்ப first law of thermodynamics வந்துருச்சு இதுலயே. First law of thermodynamics ஒரு டாபிக் எழுதுவோம். அது இங்கே வந்துருச்சு. delta Q is equal to delta U. சரிங்களா? So என்ன கிடைக்கும்? என்ன கூட தெளிவா எழுதுனீங்கன்னா delta U at constant volume is delta U. Delta U னா தெரியும். Delta U னா number of moles into specific heat capacity at constant volume into delta T. சரிங்களா? mu CV into delta T CV. இப்பதான் எழுதணும். F by 2 into R அல்லது R by gamma minus 1 எப்படி எழுதிக்கலாம்? சரிங்களா? So delta Q at constant volume is equal to mu into R by gamma minus 1 into delta T. So this is the heat given to the system at constant volume is equal to mu R by gamma minus 1 delta T. So the mu CV is delta T. So எப்படி எழுதணும்? தப்பு கிடையாது. So கரெக்ட் தான். By using first law of thermodynamics. First law of thermodynamics யூஸ் பண்ணி விட்டுலாம். So அடுத்து இருக்கிற process. Okay. This is isochloric process. Constant volume process பார்த்துட்டோம். This is a restricted process. Natural increase in volume is restricted. Natural volume increase ஆகும். அந்த volume increase ஆகாம நம்ம என்ன பண்றோம்னா restrict பண்றோம். சரிங்களா? அது ஒரு முக்கியமான ஞாபகம் வச்சுக்கணும். But in case of constant pressure process, the increase in volume is not restricted. சரிங்களா? Next, isothermal process. நான் சொல்ற மாதிரி இதுல இருந்து क्वेश्चंस வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். Isothermal and adiabatic. இப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகும். இதை விட இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். Isobaric and isochloric process நீங்க பார்த்ததை விட isothermal somewhat சரிங்களா? கொஞ்சம் டிஃபிகல்ட்னா பெருசா இல்லை. லிட்டில் பிட் கொஞ்சமா அதிகமா இருக்கும். adiabatic அதோட கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரிங்களா? பேசிக் கான்செப்ட்ல கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா மூவ் ஆக போறோம். சரிங்களா? So isothermal அப்படின்னு உங்களுக்கு தெரியும். It's a temperature is constant. Temperature கான்ஸ்டன்டா இருந்துச்சுனாவே இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகலன்னு அர்த்தம். ஒன்னு நீங்க அப்படியே டக்குன்னு சொல்லிடலாம். சரிங்களா? இருந்தாலும் நம்ம எல்லா ஈக்குவேஷன்ஸையும் நான் யூஷுவலா எழுதி போற மாதிரி போட்டுறேன். Isothermal process. So in isothermal process நடக்குதுங்களா? இந்த isothermal processல temperature is constant. அப்படி இல்லைன்னு சொன்னா isothermal எடுத்தோம்னு போட வேண்டாம். Third process is constant T process. அப்புறம் isothermal. Constant temperature process is called isothermal process. Constant T. T is equal to constant. எப்படி எழுதிக்கலாம்? நம்ம இருப்போம் தான். சரிங்களா? Constant temperature process. அப்ப டெம்பரேச்சர் ஒரு சிஸ்டத்துல கான்ஸ்டன்டா வைக்கணும். அப்போ ஒரு சிஸ்டம் இருக்கு, பிஸ்டன்ல கேஸ் இருக்கு ஒரு சிலிண்டர்ல. அந்த கேஸை கம்ப்ரஸ் பண்ணோம்னா என்ன ஆகுங்க? கேஸை கம்ப்ரஸ் பண்ணோம்னா என்ன ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்களா? ஹீட் டெம்பரேச்சர் அல்லது டெம்பரேச்சர் குறையுங்களா? சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு இதுதான் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். இன்னும் சிம்பிள் எழுதுனா T = C, where C is constant. ஒரு கேஸ் இருக்கு, அதை நீங்க கம்ப்ரஸ் பண்றீங்க.
என்ன ஆகும்? முரளி சொல்லுங்க. இன்க்ரீஸ் ஆகும் சார். இன்க்ரீஸ் ஆகும். கேஸ் வீட்டுல குளுக்க கூடாது. சிலிண்டர் தீர்ந்து வச்சு கடைசியா கொஞ்சம் தான் இருக்குன்னு குளிக்க விட்டு எரிக்க வைக்கலாம்னு பார்ப்பாங்க, வெடிச்சிடும். சம்டைம்ஸ் அது இந்த ஹேப்பன். வெரி குட், கரெக்டா சொல்றேன். டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னாக்கா ரைஸ் ஆகும். கம்ப்ரஸ் பண்ணீங்கன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். அப்ப கேஸை கம்ப்ரஸ் பண்ண டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஆனா நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண விடக்கூடாது. ஐசோதெர்மல் ப்ராசஸ் கான்ஸ்டன்ட் டீல நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா அப்ப கம்ப்ரஸ் பண்ணக்கூடிய அந்த சிலிண்டருடைய இது இந்த கேஸை கம்ப்ரஸ் பண்ணோம்னா என்ன ஆட்டோமேட்டிக்கா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். சரிங்களா? பட் ஆனா டீயை மெயின்டைன் பண்ணணும் கான்ஸ்டன்ட். அப்படின்னு என்ன பண்ணுங்க, திஸ் வால்ஸ், இந்த வால்ஸ் எல்லாமே கண்டக்டிங் வால்ஸ் இருக்கும். இந்த பிஸ்டன் எல்லாமே என்ன இருக்கும், ஆல் ஆர் கண்டக்டிங். சரிங்களா? That is, that heat should be taken away. கரெக்டுங்களா? கண்டக்டிங் வால்ஸ் இருக்கணும். எனி டவுட்? கண்டக்டிங் வால்ஸ் இருக்கணுமா இல்லைங்களா? என்ன சொல்லப்போனா ஒரு வார்த்தை முன்னாடி போடுவாங்க, பர்ஃபெக்ட்லி கண்டக்டிங் வால்ஸ். அந்த மாதிரி மறக்காம எழுதிக்கோங்க. பர்ஃபெக்ட்லி, நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். சரிங்களா? யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. உலகத்துல யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. சரிங்களா? நோ மெட்டீரியல் இஸ் பர்ஃபெக்ட் மெட்டீரியல். சரிங்களா? எந்த மெட்டீரியலுமே பர்ஃபெக்ட் மெட்டீரியல் கிடையாது. நோ ஐடியல். சரிங்களா? ஐடியல் கேஸ், நோ ஐடியல் கிறிஸ்டல். சரிங்களா? எதுவுமே ஐடியல் கிடையாது. ஆல் ஆர் பர்ஃபெக்ட்லி கண்டக்டிங். பர்ஃபெக்ட்லி கண்டக்டிங் என்னதாகும், டெம்பரேச்சரை எடுத்துட்டு வெளில போகும். அது உள்ள ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஹீட் எனர்ஜி வெளில கொண்டு போகும். அப்பதான் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ண முடியும், இல்லை பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ தட்ஸ் என்டையர்லி, சரிங்களா, இட்ஸ் அ கண்டக்டிங் வால். ஃபுல்லாவே என்ன இருக்கணும், கண்டக்டிங் வாலா இருக்கணும். சரிங்களா? ஓகே, பர்ஃபெக்ட்லி கண்டக்டிங் ஆகும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கண்டிஷன் எழுதிங்க. Condition for isothermal. First condition, all the walls and the piston are perfectly conducting. Perfectly conducting இருக்கணும். ஓகே, சரிங்களா? perfectly conducting இருக்கணும். அப்பதான் என்னன்னா ஹீட்டை வந்து it is taken away to the surroundings எடுத்துட்டு ஓடிடும். ஓகே, next the process is slow process. ஏன் சார் இவ்வளவு ஸ்லோ பண்றோம் அப்படின்னாக்கா, சரிங்களா, அப்பதான் கண்டக்ட் பண்ண முடியும். ஒரு படத்துல வந்து வடிவேல் வந்து அரிசி திருடுவான். அந்த மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த அரிசி என்னது, அந்த அரிசி என்னது அவனை கேட்டுக்கிட்டு அவனை குழப்பிக்கிட்டே இருப்பான். அரிசியா? சரி, ஆக்சுவலா அரிசி திருட மாட்டான், மாத்தி சொல்லிட்டேன். சரிங்களா? வெயிட் கல்லெல்லாம் திருடிட்டு போவான் இங்க வச்சிருக்கிற. சரிங்களா? வெயிட் எடுத்துட்டு போவான். அந்த இருமலை எடுத்து கூட இடைக்கு போடலாம்ல, அதனால அதெல்லாம் திருடத்துக்கு வந்திருப்பான். அவன்கிட்ட பேச்சு கொடுத்து லென்த்தன் பண்ணுவான். சரிங்களா? ஸ்லோ ப்ராசஸ். ஏன் ஸ்லோ ப்ராசஸ், ஸ்லோவா அந்த ப்ராசஸ் நடந்தது என்னன்னா, இட் ப்ரொவைட்ஸ் டைம், சரிங்களா, டு கண்டக்ட் த ஹீட் ஜெனரேட்டட், டு டேக் அவே த ஹீட். அந்த ஹீட்டை வெளியில எடுத்துட்டு போகணும்னா கொஞ்சம் டைம் கொடுக்கணும். சரிங்களா? வேகமா சடனா பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்த ப்ராசஸ், அதுக்கு பேர் வந்து அடியபேட்டிக் ப்ராசஸ். சடனா வச்சு கம்ப்ரஸ் பண்ணிடுறீங்க. சரிங்களா? சடனா எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கு பேர் வந்து அடியபேட்டிக் ப்ராசஸ். இது வந்து ஸ்லோவா பண்றதுக்கு பேர் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ். Okay. So the process, slow process, because we have to provide time. Because time should be provided to conduct the heat generated, or sometimes heat வந்து குறையும். அது வந்து எக்ஸ்பென்ஷன் அப்ப குறையும். அப்ப வெளியில இருந்து ஹீட் எடுத்துக்கும். சரிங்களா? அப்ப வெளியில இருந்து ஹீட் எடுத்துக்கிட்டு, சரிங்களா, உள்ள அது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் உள்ள மெயின்டைன் பண்ணிக்கும். சரி, எனிவே ஏதோ நடக்கும். ஜெனரேட்டர்னு போட்டேன். இட்ஸ் a slow process, எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ. இன்னும் கூட சொல்ல போனா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோன்னு ஒரு வார்த்தையை போடலாம். எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ. அப்போ ஒண்ணு பர்ஃபெக்ட்லி கண்டக்டிங்கா இருக்கணும்,
எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ. இது ரெண்டுமே நாட் பாசிபிள் சரிங்களா. ரியலி நாட் சரிங்களா. ரியல் ப்ராசஸ் அப்படி நடத்தவே முடியாது. வெரி ஸ்லோ ப்ராசஸ் நடந்தீங்கன்னா முடிஞ்சு போயிடும் சரிங்களா. பண்ண முடியாது, வேலையை முடிக்க முடியாது சரிங்களா. அதனால நோ சரிங்களா, நோ ப்ராசஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி ஐசோதெர்மல். எந்த ப்ராசஸும் பர்ஃபெக்ட்லி ஐசோதெர்மலா இருக்காது சரிங்களா. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா. ஹென்ஸ் the above condition சரிங்களா is not satisfied. வேணா எழுதிக்கலாம், இல்ல நீங்க டைரக்டா எழுதிக்கலாம். hence above condition is not perfectly satisfied சரிங்களா. the above two conditions are not perfectly சரிங்களா, are not perfectly realized. பர்ஃபெக்ட்டா ரியலைஸ் பண்ண முடியாது. are not perfectly realized. hence no process is completely isothermal. completely isothermal. no process is completely isothermal. எந்த ஒரு ப்ராசஸும் கம்ப்ளீட்டா ஐசோதெர்மலா இருக்குமா சார்னு இருக்காது. பட் இட்ஸ் an ideal process. ஐசோதெர்மல் ப்ராசஸ் ஐடியல் ப்ராசஸ். நியர் ஐசோதெர்மல் அப்படின்னு கொண்டு வரலாம், ஐசோதெர்மல் பக்கத்துக்கு கொண்டு வரலாம். பட் நோ ப்ராசஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி ஐசோதெர்மல். எந்த ஒரு ப்ராசஸ் வந்து பர்ஃபெக்ட்டா ஐசோதெர்மலா இருக்குமானே இருக்காது. சிலர் போய் ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்க, அந்த ரிக்வெஸ்ட் கேட்கலையா? சங்கர் சொல்லுங்க, நிறைய தடவை ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்க, சொல்லுங்க சங்கர். சாரதா சொல்லுங்க. சார் சொல்லுங்க. சார் இது குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ்னு சொல்லலாமாங்க சார், ஸ்லோ ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால? குவாசி ஸ்டாட்டிக் மாதிரி தான் சரிங்களா. அப்பதான் பட் ஆனா எங்கேயும் மென்ஷன் பண்ணல, இட் இஸ் குவாசி ஸ்டாட்டிக் மென்ஷன் பண்ணல சரிங்களா. ஓகே. எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ ப்ராசஸ் பாத்துக்கலாம் சரிங்களா. வேற எங்கேயாவது ரெஃபரன்ஸ்ல இருந்து நான் பார்த்துட்டு நான் சொல்றேன். ஓகேங்களா. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். இதனோட ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் நமக்கு தெரியும். இதுல வந்து T வந்து கான்ஸ்டன்ட், PV is equal to RT. So அந்த T மே கான்ஸ்டன்ட் ஆயிடுது, அப்ப PV is constant. So this is expression for isothermal. அதே பாத்தீங்கன்னா PV gamma is constant வரும். PV gamma is constant வரும். ஜான் சொல்லுங்க. ஜான் சொல்லுங்க. ஓகே, அவரோட ரிக்வெஸ்ட் போயிடுச்சு. ஓகே, அப்போ வந்துருவோம். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். இதனுடைய ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் என்ன வரும் உங்களுக்கு தெரியும். PV equal to RT. So R into T. This T is already constant. T is already constant. அப்ப என்ன டோட்டலா கான்ஸ்டன்ட் ஆகும். PV is constant. So this is the equation of state. P into V is a constant. சரிங்களா. P into V பண்ணீங்கன்னா we get a constant. அப்ப இதுக்கு we have to draw a curve சரிங்களா, graph for that isothermal சரிங்களா. isotherms னு சொல்லுவோம். isothermal process ஓட curve எப்படி இருக்கும். pressure and volume. So this is a rectangular hyperbola. Pressure and volume is a constant சரிங்களா. And pressure is inversely proportional to volume. Hence we get a rectangular. இது கேட்பாங்க கண்டிப்பா சரிங்களா. இது வந்து என்னன்னு கேட்பாங்க, rectangular hyperbola. The graph between P and V is a rectangular hyperbola. சொல்லுங்க வெங்கடேஷ் சொல்லுங்க. சார் இது பாய்ஸ் லா ஒபே பண்ணுறது தான் சார். ஆமா சொல்லு, பாய்ஸ் லா ஒபே பண்ணுவோம். இது எல்லாம் சொல்லிட்டீங்க, வெரி குட். இட்ஸ் பாய்ஸ் லா. பாய்ஸ் லா ஒபே பண்ணும். PV is constant அப்படின்னா என்னங்க, it obeys பாய்ஸ் லா சரிங்களா. பாய்ஸ் லா ஒபே பண்ணும். So this அது ஒண்ணு முக்கியமா கேட்கலாம். It's a rectangular hyperbola for some temperature T1. சுகன்யா சொல்லுங்க. சுகன்யா சொல்லலாம். சுகன்யா சொல்லலாம், சொல்லுங்க. ஓகே,
So rectangular hyperbole for a temperature T1. So it's for some temperature T1. This is for one of the temperature T1. Next, another one temperature, constant temperature T2, another one constant temperature T3. Isotherms. So they are parallel. So different isotherms are parallel. They're different. Parallel to each other. So they are parallel to each other such that the temperature T1 is less temperature, T3 is less temperature, T2, T1 is greater temperature. When the temperature is more, then the hyperbola is shifted away from that origin. Origin வந்து வெளியில போயிருக்கு. சரிங்களா? எது வெளியில இருக்குதோ சரிங்களா? அது வந்து temperature high temperature ஓட isotherm அர்த்தம். சரிங்களா? அதோட PV graph T1 is a higher temperature. சரிங்களா? T3 is a lesser temperature. எது வந்து இந்த ஆரிஜின்ல இருந்து ஐசோதெர்ம் வந்து பக்கத்துல இருக்கோ அது வந்து low temperature curve அர்த்தம். T3 is constant temperature but it is low. அதோட வேல்யூ வந்து low அர்த்தம். சரிங்களா? So different isothermal curves are parallel to each other. Different isothermal curves வந்து parallel இருக்கும். So this is an important point. சரிங்களா? So அப்ப ஐசோதெர்மல்ல internal energy என்ன வரும்? Internal energy வந்து நிச்சயமா change in internal energy is 0. அது first law thermodynamics அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். அல்லது internal energy மட்டும் எழுதினாலும் எழுதலாம். CV mu CV into delta T. Internal energy. So what is internal energy? Delta U is equal to சொல்லுங்க. 0 sir. மறுபடியும் சொல்லுங்க. 0 sir. Very good. Mu CV delta T. Delta T is equal to mu CV T2 minus T1. Both are equal. That is 0. Internal energy is 0. அப்ப first law of thermodynamics அப்ளை பண்ணுங்க. நான் ஷார்ட்டா எழுதிருக்கேன். FLOT ன்னு. First law of thermodynamics. Delta Q is equal to delta U plus delta W. அப்ப this one is 0. But delta Q is equal to delta W. The heat given to the system is converted into work done. Heat in is equal to work done. Heat out, heat வெளியில எடுத்தீங்கன்னா that is called work in. Heat out is equal to work in. இப்படி எழுதிக்கலாம். So வார்த்தையில ஒரு தடவை இல்லை, எல்லாமே வேர்ட்ஸ்ல இருக்கு. So at constant temperature, the internal energy, the change in internal energy is 0. The change in internal energy is 0. So this first part, change in internal energy is 0. And அடுத்தது from equation 1 கூட எழுதிக்கலாம். இது equation 1 வச்சுக்கோங்க, இது equation 2. இது 1ல இருந்து எழுதுறோம், equation 1ல இருந்து from 2. From 2 ல நீங்க என்ன எழுதலாம்? Heat in, சரிங்களா? Heat in is equal to work out or work done. Work done or work done by the system. Heat in is equal to work done by the system. நான் bracketல by the system எழுதிருக்கேன். சரிங்களா? அல்லது அதே இன்னொரு மாதிரி சொன்னீங்கன்னா heat out, heat உள்ள வராம வெளியில போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். Heat out is equal to work in. சரிங்களா? Or heat out is equal to work in அப்படிங்கலாம். Work in எழுதலாம் அல்லது work done on the system. சரிங்களா? Or இன்னொரு மாதிரி சொன்னீங்கன்னா work done on the system சொல்லலாம். சரிங்களா? Work done on the system. System மேல work done நடக்குது. Work done on the system. Okay, and the work done தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? So what is the work done? In isothermal process la work done என்னது? சரிங்களா?
அதனுடைய ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஐசோதெர்மல் கூட பார்த்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. சரிங்களா? specific heat capacity தெரியும். சரிங்களா? C is equal to delta Q divided by m delta T. Okay. Delta T is 0 actually. Delta T is equal to 0. Anything with 0 is infinite. சரிங்களா? specific heat capacity is infinite. ஐசோதெர்மல் அது நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம மறுபடியும் எழுதுறேன். specific heat capacity நம்ம சொல்லிட்டோம். இருந்தாலும் மறுபடியும் எழுதுறேன். என்ன பண்ணிருக்கோம்னா specific heat capacity is infinite அப்படிங்கிறது போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் ஐசோதெர்மல் எலாஸ்டிசிட்டி. So this is denoted as E of theta. Isothermal elasticity. That means isothermal elasticity என்ன அர்த்தம்னா elasticity possessed by that gas during the isothermal process. Isothermal processல அந்த கேஸ்க்கு இருக்கக்கூடிய elasticity தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா isothermal elasticity அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? isothermal elasticity இது கூட ஒரு முறை டிஆர்பில கேட்டிருக்கோம். isothermal elasticity. சரிங்களா? முன்னாடி பழைய டிஆர்பில கேட்டிருக்கோம். Elasticity possessed by a gas under isothermal condition is called isothermal elasticity. This is called isothermal elasticity E theta. So isothermal elasticity, that is dP by dV by V. So E theta அப்படிங்கிறது dP by dV by V or minus of dV by V. So இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நமக்கு PV equal to constant தெரியும். அதுதான் என்ன ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் வச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். இந்த PVயும் தெரிஞ்சிட்டா மற்ற எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அப்ப என்ன எழுதுவீங்க? PV is equal to constant P dV plus by using UdV formula differential பண்ணணும். P dP which is equal to 0 because constant difference பண்ணி 0 ஆயிடும். நமக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா இப்ப dV by V தேவை. சரிங்களா? dV by V. அது இதுலயே அந்த elasticity E theta கொண்டு வந்துடலாம். So P dV equal to minus V capital V. சரிங்களா? P the small p capital V. சரிங்களா? அப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு? மைனஸ் கூட இந்த பக்கம் வரலாம். minus dV by V which is equal to minus dV by V is equal to dP. இந்த P அப்படியே இருக்கும். ஓகேங்களா? நல்ல டவுட் இருக்குங்களா? ஓகே. அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்ப ரீஅரேஞ்ச் பண்ணி கொண்டு போயிருவோம். dP by minus dV by V which is equal to pressure. அப்ப E theta is equal to pressure. அப்ப E theta என்ன வருது? pressure வருது. That is E theta is equal to pressure. So isothermal elasticity is equal to pressure of the gas. Isothermal elasticity எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா the pressure in the gas. கேஸோட கேஸ் பிரஷருக்கு ஈக்குவலா இருக்கும். So this is an important point. இதை கேட்கலாம். சரிங்களா? isothermal elasticity ஒரு மாதிரி கேட்டிருக்காங்க நீங்க எக்ஸாம்ல. சரிங்களா? isothermal elasticity is equal to pressure. Hence isothermal is equal to pressure. Isothermal elasticity வந்து pressure equal. முரளி சார் சொல்லுங்க. முரளி சார். bulk modulus of elasticity அப்ப isothermal elasticity ஒண்ணா சார். அது வந்து isothermal சொல்றோம். bulk modulus of elasticity isothermal elasticity பேர் மாத்து.
அது பல்க் மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு கேட்பான் சம்டைம்ஸ் இன் ஐசோதெர்மல் ப்ராசஸ்ன்னு கேட்பான். ஓகே சார். அந்த கண்டக்டிங் வால்ஸ் வந்து டயாதெர்மிக் வால்ஸ்னு சொல்றாங்கல்ல சார், அது உண்மை சார்? கண்டக்டிங் வால்ஸ் வந்து டயாதெர்மிக் வால்ஸ்னு சொல்லலாமா சார்? வால்ஸ்னா என்னதுங்க? கண்டக்ட் பண்ணணும். ஆ. அடிபேட்டிக் வால்ஸ்னா டஸ் நாட் கண்டக்ட். அதான் கண்டக்டிங் வால்ஸ் டயாதெர்மிக் வால்ஸ்னு நம்ம மென்ஷன் பண்ணலாமா சார்? சம் டைம்ஸ் அது டயாதெர்மிக்னு சொல்லலாம். நான் இதுல சொல்றேன் உங்களுக்கு, நான் ஸ்டட் என்செம்பிள்ஸ் வரும்போது அதுல அந்த டீடைல்ல சொல்றேன். சொல்லலாம் டயாதெர்மிக் வால்ஸ்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, இந்த முக்கியமான ப்ராசஸ் ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஒர்க் டன் இஸ் P into dV. Integral of P dV. So total work done is integral of P dV. And the formula. Work done. W is equal to integral of P into dV. Okay. We know that PV is constant. P into V is some constant K. Most of the booklet K. P into V is constant. P is equal to K by V. P is K by V. From V1 to V2. Initial, sometimes VA to VF. எப்படி எடுத்துட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இன்டெகிரல் ஆஃப் V1 to V2 we get the answer. கண்டிப்பா வந்துடும். K is a constant உள்ள எடுத்துடலாம். இன்டெகிரல் ஆஃப் dV by V சரிங்களா, or 1 by V into dV, 1 by X into dx சரிங்களா, ரெண்டு ஒரே மீனிங் தான். 1 by V into dV. ஸோ இன்டெகிரல் ஆஃப் 1 by X into dx என்ன வருங்க? இன்டெகிரல் ஆஃப் 1 by X தெரியும் நினைக்கிறேன். இன்டெகிரல் ஆஃப் 1 by X என்ன கிடைக்கும்? சரி சொல்லுங்க. ஓகே, வெரி குட். சாரதா சொல்லுங்க. 1 by X into dx is log X. Yes, log X. So integral of 1 by X into dx is log X. If I integral of 1 by X into dx. Okay, integral of 1 by into dv is log V. That is natural log. Log to the base in artham. Natural log them of log V. V1 to V2. Because integral பண்ணி லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இன்டெகிரேட் பண்ணி லிமிட் இது அடிக்கடி வரும். 1 by X and dx is log X. பிசிக்ஸ்ல நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். So log upper limit minus lower limit, that is K. Log V2 minus log V1, upper limit minus lower limit. Log A minus log B na log A by B எழுதிக்கலாம். Log V2 by V1 எழுதலாம். So this is work done. Okay, the formula முடிஞ்சது. the formula. K log natural log them of V2 by V1. That's answer. Leg of V2 by V1 is answer. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அல்லது நேரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய மாதிரி இருக்கும். வேற VF by VI இருக்கும். சரிங்களா? அல்லது சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா log K log to the base F VF by VI இருக்கும். or V2 by V1 log to the base E. சில புக்ல என்ன பண்ணலாம், log to the base 10 எழுதிருப்பாங்க. log to the base E to log to base 10 னா log to the base E ல இருந்து some value x அப்படினாக்கா 2.306 log to the base 10 of x அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அப்ப w வந்து இன்னொரு மாதிரி எழுதலாம். K log 2.306 அந்த வேல்யூ வந்து முன்னாடி 2.303 K log to the base 10 of V2 by V1 or VF by VA அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அப்படி மாத்தி மாத்தி என்ன பண்ணிட்டு இருப்பான்னு எழுதிட்டு இருப்பான். சில நேரத்தில் இன்னொன்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். அதனால PV is constant அல்லது P is inversely proportional to volume. சரிங்களா? சம்டைம்ஸ் பிரஷர்ல கூட எழுதுவோம். ஃபார்முலா W is equal to 2.303 K log to the base 10 of V2 by V1 க்கு பதிலா V1 சரிங்களா, P1 by P2 னு வரும். அல்லது P initial by P final னு வரும்.
So that's also another formula. அதுவும் ஒரு ஃபார்முலா தான். கேட்க எப்படி வேணாலும் கேட்கலாம். 2.3036 சரிங்களா into k log to the base 10 of p initial by p final போடுவோம். வால்யூம் எழுதும்போது v final by v initial அந்த ரேஷியோ வரும். பிரஷர்ல எழுதினா அதே ஒர்க் டன் வந்து பிரஷர் டேர்ம்ல எழுதினா p initial by p final அப்படின்னு வரும். p final சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஒரே தான், ஒரே ஃபார்ம் தான். நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரே ஈக்குவேஷன் வெவ்வேறு ஃபார்ம்ல எழுதியிருக்கோம். தட்ஸ் ஆல். சரி, வேற எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. அப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல கொடுக்குற ஹீட் ஃபுல்லா என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் கன்வெர்டட் இன்டு கம்ப்ளீட்லி இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஒர்க். ஃபுல்லாவே ஒர்க்கா வந்து கன்வெர்ட் ஆகும். Next one, because there is no the point there is no change in internal energy, hence heat given to the system is completely converted into work. அது ஏற்கனவே எழுதிட்டு நினைக்கிறேன். சரியா எழுதிருந்தா வேண்டாம், எழுதலாம் எழுதிக்கோங்க. The fourth one important வச்சுக்கலாம். Delta Q0 process or heat given to the system, Q constant அப்படி கூட சொல்லலாம். Q constant process நம்ம பார்த்து வைக்கிறதா பேர். ஆர் இன்னொரு பேர் என்னன்னா adiabatic. இந்த பேர் நம்ம மாற்ற முடியாது, வேற மாதிரி எழுத முடியாது. சரி, திஸ் இஸ் adiabatic process. அதில் மாற்றம் இல்லை. Q constant or delta Q0 நம்ம விருப்பத்துக்கு எழுதிக்கலாம் தலைப்பை. சரிங்களா, இப்போதான் புரியும். புக்ல இது மாதிரி படிச்சோம்னா புரியாது. சரிங்களா, delta Q is equal to 0, Q constant process and சரிங்களா this is adiabatic process. அப்படின்னு அர்த்தம் delta Q0, the change in heat, that is heat is not supplied to the system or taken away from the system. That's the meaning of delta Q0. There is no flow of heat from the system to the surroundings or surrounding to the system. No flow of heat. அப்படி கூட சொல்லலாம். சிம்பிளா சொன்னீங்க அப்படின்னாக்கா no heat flow. No heat flow process. தலைப்பிலே நான் சொல்லிடுறேன் எல்லாத்தையும். ஆக்சுவலா உள்ள கண்டென்ட்ல சொல்ல வேண்டியது அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். சரிங்களா, நோ ஹீட் ஃப்ளோ ப்ராசஸ். நோ ஹீட் ஃப்ளோ ப்ராசஸ் உங்களுக்கு நோ ஹீட் ஃப்ளோ மீன்ஸ் உள்ள இருந்து வெளியில போல சிஸ்டத்துல இருந்து, அல்லது சரிங்களா வெளியில இருந்து சிஸ்டத்துக்குள்ள வரல. தட்ஸ் மீனிங். சரிங்களா, நோ ஹீட் ஃப்ளோ ப்ராசஸ். இங்கே ஆன்சர் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்துருச்சு. இதுக்கு மேல நம்ம ஒன்றும் சொல்ல தேவையில்லை. ஸோ அப்ப ஹீட் உள்ளயும் போல வெளியும் வரல. சரிங்களா, ஆனாலும் அதுல ஒர்க் டன் நடக்கும். அப்ப அதுல எப்படி ஒர்க் டன் நடக்கும்? இன்டர்னல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு ஒர்க். இன்டர்னல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு ஒர்க். உண்ணாவிரதம் இருக்கும். சரிங்களா, 60 நாளைக்கு உண்ணாவிரதம் சாதாரணமா இருக்கலாம். மனுஷன் இருக்க மாட்டான். 60 டேஸ்க்கு வந்து சரிங்களா இருக்கலாம். கரெக்டா ப்ராப்பரா உண்ணாவிரதம் இருந்தோம்னா இருக்கலாம். நல்லா உடம்பு இருந்ததுன்னா 60 நாளைக்கு உண்ணாவிரதம் இருக்கலாம். அந்த அளவுக்கு உடம்புல ஃபேட் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். காந்தியே பாருங்க இருந்தாரு மாசக்கணக்கில். சரிங்களா, காந்தியோட உடம்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவரே அவ்வளவு நாள் உண்ணாவிரதம், நம்மளும் நம்ம நாளைக்கு சேர்த்தி இருக்கலாம். நல்ல சாப்பிடாதெல்லாம் ஒருத்தன் அவ்வளவு சீக்கிரம் இருக்க மாட்டான். சாப்பிடாதனால இறந்து போன ஒழிஞ்சு சாப்பிடாம கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இயற்கை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கு. ஃபேட் வந்து உடம்புல தங்கி இருக்கும். சரிங்களா, அதை யூஸ் பண்ணி நம்ம பர்ன் பண்ணிக்கலாம். தட் இஸ் இன்டர்னல் எனர்ஜி. சரிங்களா, அப்ப இன்டர்னல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு ஒர்க். அப்ப இந்த ப்ராசஸ் என்ன சொல்லுதுன்னா ஹவு எஃபிஷியன்ட்லி த இன்டர்னல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு ஒர்க். எவ்வளவு எஃபிஷியன்ட்டா இன்டர்னல் எனர்ஜி ஒர்க்கா மாத்த முடியும் அப்படிங்கிறதுதான். புரியுது இல்லைங்களா? இப்ப நம்ம டேலண்ட் இல்லைனாலும் நம்மளால எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். என்ன சார் சொல்றீங்கன்னா டேலண்டாவே இல்லை சார், நம்ம இருந்தாலும் நம்ம பாஸ் பண்ணலாம். நான் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். சொல்ல விரும்பல. 2000 சரிங்களா 14 பேட்ச் 2014 அந்த பேட்சுங்கெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதாவது எஃபிஷியன்ட் ஸ்டூடெண்ட் வந்து செலக்ட் ஆகும் போனதும் சரிங்களா எஃபிஷியண்டா இல்லாதவங்க கூட பாஸ் ஆகி போனதும் பார்த்திருக்கேன். எப்படி அப்படின்னாக்கா
நானே சில நேரம் பார்த்து வியந்திருக்கிறேன். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் நான் பார்த்துருக்கேன். என்னன்னா இந்த இன்டர்னல் ஹவு இன்டர்னல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு ஒர்க். சரிங்களா, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி சரிங்களா அவங்களோட எஃபிஷியன்சி இது கம்மியா தான் இருக்கும். இன்டெலிஜென்ட் வந்து கம்மியா தான் இருக்கும். பட் ஹார்ட் ஒர்க் பண்ணி பாஸ் ஆகி போயிடும். எஃபிஷியண்டா இருக்கிறவங்க சம்டைம்ஸ் பாஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணாம விட்டுறதுனாலயோ அல்லது சில இதெல்லாம் எஃபிஷியண்டாவும் இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுவாங்க, பாஸ் பண்ண மாட்டாங்க. அது என்ன காரணம்னா அந்த டைம் ஆஃப் எக்ஸாம்ல போய் தப்பு பண்றவங்க நான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன். சரிங்களா, அந்த டைம் ஆஃப் எக்ஸாம்ல மட்டும் தப்பு பண்ணுவாங்க. நம்ம வைக்கிற எக்ஸாம்ல கூட கரெக்டா போடுறாங்க. சரி, அந்த டைம் ஆஃப் எக்ஸாம்ல வந்து தப்பா பண்றவங்க பார்த்துருக்கிறேன். சரிங்களா, அந்த மாதிரியும் சில நேரத்தில் வரும். அது லேக் ஆஃப் ப்ராக்டிஸ்னால அந்த மாதிரி ஆகும், அல்லது டியூ டு சம் சரிங்களா ஒரு பதட்டம். பதட்டம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆனா அது வராம இருக்கிறவங்களுக்கு நம்ம டெஸ்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்படி நடக்கிறத பார்த்துருக்கேன். சரிங்களா, ஸோ இது வந்து அந்த மாதிரி ப்ராசஸ். எப்படின்னா இன்டர்னல் எனர்ஜியா ஹவ் எஃபிஷியன்ட்லி சரிங்களா கன்வெர்ட் திஸ் இன்டர்னல் எனர்ஜி ஆர் ட்ரான்ஸ்ஃபர் திஸ் இன்டர்னல் எனர்ஜி இன்டு ஒர்க் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் என்ன சொல்றது அப்படின்னாக்கா, this process gives how efficiently this process gives how efficiently internal energy is converted into work. Converted into work. How efficient internal energy வந்து ஒர்க்கா கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது சொல்லும். சில இடத்துல கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது அந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்க்காத மாதிரியே தெரியும். ஆனா நமக்கு உள்ள இருக்கிற ஆன்சர், உள்ள இருக்கிற கான்செப்ட், பேசிக் கான்செப்ட் வச்சு ஆன்சர் கொண்டு வந்துடலாம், நிறைய நேரத்தில் கொண்டு வரலாம். சரிங்களா, ஸோ அதை பார்த்துக்கணும். ஸோ தி ப்ராசஸ் கிவ்ஸ் ஹவ் எஃபிஷியன்ட்லி இன்டர்னல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு ஒர்க். சரிங்களா, ஒர்க்கா எப்படி வந்து இன்டர்னல் எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது சொல்றது தான். சரிங்களா, அப்போ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ஃபார் ஹீட் என்ஜின்ஸ். ஹீட் என்ஜின்ஸ்க்கான ஒரு முக்கியமான ப்ராசஸ். delta Q is equal to 0 or adiabatic process. அப்ப இந்த adiabatic process நடக்கும், அதாவது ஹீட் உள்ளே வரக்கூட வெளில போக கூடாது. அப்படின்னா இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்? இட்ஸ் சடன் ப்ராசஸ். முன்னாடி சொன்னதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். சரிங்களா, ஐசோதெர்மல் இஸ் வெரி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ ப்ராசஸ். இது வந்து இட்ஸ் சடன் ப்ராசஸ், சடனா நடக்கும். சரிங்களா, கண்டிஷன்ஸ் என்ன வரும் அப்படின்னா, கண்டிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன், all the walls are perfectly insulated. Perfectly insulated. All the walls அதே மாதிரி எழுதிங்க. ஆர் ஏன்னா நமக்கு அப்படியே கொஸ்டின் கேட்க போறது இல்லை. perfectly insulating. சரிங்களா, all the walls should be சரிங்களா, should be perfectly insulating. The second point, it should be a sudden process. This process takes place suddenly. This process takes place suddenly. That means sudden and it does not provide any time to exchange of heat. Because hence there is no time to exchange heat. There is no time to exchange heat. Heat exchange பண்ணிக்கிறதுக்கு டைமே கிடையாது. There is no time to exchange heat. நம்ம கிட்ட கூட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணாங்க இப்ப சமீபத்தில். ஓகே, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, ஒரு சென்டர்ல போனதும் ஃபுல்லா ஃபீஸ் வாங்கிட்டாங்க. There is no demo class. சரிங்களா, கிளாஸஸ்ல எதுவும் எடுத்துக்காட்டல, ஃபீஸ் வாங்கிட்டாங்க. 25,500 நினைக்கிறேன், 25,500 ஃபார் PGTRB, 25,500. சரிங்களா, இது ஏதோ ஒரு ஆஃபர், தீபாவளி ஆஃபர் மாதிரி. சரிங்களா, இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஏதோ போட்டு 24,500 கட்டி ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட் ஆக்சுவலா இப்ப லைவ்ல இருந்தாங்க, போயிட்டாங்க நினைக்கிறேன் வெளியில. சரிங்களா, 24,500 அவங்கள்ட்ட வாங்கிட்டு தான் என்ன சொன்னாங்க. அவங்க நமக்கு வேண்டப்பட்டவங்களும் கூட. சரிங்களா, பட் சம்வே எனக்கு வந்து அவங்களுக்கு தெரியல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பழக்கம். டக்குன்னு என்ன பண்ண, கிளாஸ் எடுத்து காட்டுறது இல்லை. சரிங்களா, நேராவே என்ன பண்ணிடுறது அப்படின்னா அமௌண்ட் வாங்கிடுறது. சடன் ப்ராசஸ். தேர் இஸ் நோ இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் பேமெண்ட்.
இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்லாம் கிடையாது. இட் இஸ் டைரக்ட் பேமெண்ட் மட்டும் தான். ஒன்லி தட் ரீட் மட்டும் தான் சார் பண்றாங்க, படிச்சுதான் காட்டுறாங்க, கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன விளக்கெல்லாம் சொல்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போ வந்துருக்காங்க, இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. சைமல்டேனியஸா இப்ப ரெண்டுலயும் படிக்கிறாங்க. இப்ப பாஸ் ஆயிருவாங்க, அவங்க 100% பாஸ் ஆயிருவாங்க. சரிங்களா? இப்ப பேர் யார் போடுறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. ஐ திங்க் அந்த மாதிரி பிரச்சனை நிறைய வருது. அதாவது தயவு செஞ்சு இப்ப இங்கேயே படிங்க, கண்டிப்பா 100% பாஸ் பண்ணிருக்கீங்க. இந்த ரெண்டு இது வேண்டாம். அவங்க ஏன் ரெண்டாவது இது வந்தாங்கன்னா அங்க ஒன்றும் முடியலன்ட்டு இங்க பார்க்கலான்ட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அந்த மாதிரி தட்ஸ் சடன் ப்ராசஸ், தேர் இஸ் நோ டைம். சரிங்களா? டு எக்ஸ்சேஞ்ச் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு டைம் கொடுக்கறது இல்லை, சடனா நடந்துடும் வேலை. சரிங்களா? அப்போ உள்ள இருக்கிற ஹீட் வெளில போகாது, வெளில இருக்கிற ஹீட் உள்ள வராது. சரிங்களா? ஸோ அப்ப this is also n. சரிங்களா? No process is perfectly adiabatic. Hence இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. Hence no process is perfectly adiabatic. எந்த ப்ராசஸ் பர்ஃபெக்ட் adiabatic இருக்குமா சார்னா இருக்காது. சரிங்களா? பிகாஸ் சடனா நடக்கணும், இன்ஸ்டன்டா நடக்கணும். இன்ஸ்டன்டா நடக்கணும்னா கொஞ்சம் டேக்ஸ் சம் டைம். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால பர்ஃபெக்ட் adiabatic இருக்குமா சார்னா நோ, இட்ஸ் நாட் adiabatic. பர்ஃபெக்ட்லி adiabatic. அப்ப இதோட ஈக்குவேஷன் மட்டும் PV gamma is constant. சரிங்களா? அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். பட் இது ரொம்ப டிஃபரெண்ட் ஃபார்மட்ல கேட்டுட்டே இருப்பான். இந்த டிஃபரெண்ட் ஃபார்மட்ல என்னென்ன வரும் அப்படிங்கிறது ஒண்ணு மட்டும் ஞாபகம் தான், மற்ற எல்லாம் கொண்டு வந்துடலாம் ஒருவேளை மறந்தாலும். PV gamma is constant where gamma is Cp by Cv ratio. சரிங்களா? The gamma. சரிங்களா? Specific capacity ratio. PV is equal to PV gamma is constant. So that's the equation. சரிங்களா? அப்ப PV gamma constant அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதுல இருந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ் கொண்டு வந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸுமே கொண்டு வரலாம். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் எழுதியாச்சு. சரிங்களா? அதர் தென் ஐசோதெர்மல் அண்ட் அடியபேட்டிக் கிளாசிசிட்டிஸ் சொல்லி எல்லாத்தையுமே நீங்க கொண்டு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் equation of state is over. சரிங்களா? equation of state க்கு அப்புறம் yes slope. equation of state is சாரா சொல்லுங்க. ஆன்சர் ஒபே பண்ணும். என்னங்க? ஓ இதுக்கு லாங்களா பேசிக் லா. ஓகே சார். அதுல சொன்ன மாதிரி கேக்குறீங்க, அதாவது பாயில்ஸ் லாவா அந்த மாதிரி கேக்குறீங்க, பாயில்ஸ் லாவான்னு கேக்குறீங்க. இது பாயில்ஸ் லா எக்ஸாக்ட்டா பாயில்ஸ் லா ஒபே பண்ணாது. பாயில்ஸ் எந்த ஒரு லாவையும் இது எக்ஸாக்ட்டா ஒபே பண்ணாது. இதுக்கு ப்ரீவியஸா இருக்கிற எந்த லாவையும் ஒபே பண்ணாது. பட் இது இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஐசோதெர்மல் கர்வ். மட்டும் ஐசோதெர்மல் கர்வ் மாதிரி கிடைக்கும். பட் இட் ஹாஸ் a different slope. ஸ்லோப் மட்டும் டிஃபரெண்டா இருக்கும். சரிங்களா? ஏன்னா அதை எழுதிக்கலாம். PV கர்வ். PV or indicator graph. சரிங்களா? indicator diagram. PV curve is same like isothermal curve மாதிரி இருக்கும். But it has a different slope. It has different slope. ஏன் காரணம் அதுல PV கான்ஸ்டன்ட் P பவர் 1 V பவர் ரெண்டுமே பவர் 1 தான். சரிங்களா? இங்க பட் PV gamma different gases different இருக்கும், உங்களுக்கு தெரியும். சரிங்களா? gamma for monatomic is 1.66, diatomic 1.4, சரிங்களா? triatomic வந்து 1.33 அப்படி போயிட்டு இருக்கும். சரிங்களா? சோ அதனால கர்வ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் லைக் ஐசோதெர்மல் கர்வ் மாதிரி இருக்கும். பட் இட் இஸ் மோர் ஸ்டீப்பரா இருக்கும். அதை நம்ம பார்த்துப்போம். மோர் ஸ்டீப்பர். ஏன்னா அந்த ஸ்லோப் ஆஃப் ஐசோதெர்மல் அண்ட் அடியபேட்டிக் ரொம்ப முக்கியமான. இதுல 1 மார்க் கண்டிப்பா கேட்பான். அடியபேட்டிக்ல இருந்து கேட்டா நிறைய கேள்வி கேட்கலாம். சரிங்களா? அதை மட்டும் பார்த்துங்க. இதுலயே ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து அடியபேட்டிக் அண்ட் ஐசோதெர்மல். இந்த ரெண்டு பார்ட்ல தான் கேட்பாங்க. ஓகே, இந்த ஒண்ணே முடிச்சிருக்கு. இது மட்டும் தான் லென்த்தியா போகும். பார்த்துக்கலாம். அவ்வளவு பெரிய கஷ்டமானது இல்ல. ஓகே, ஸ்லோப் வேணும். So we need to get a slope. So this is angle phi. இங்க வந்து என்ன பண்ணா angle theta னு வச்சிருப்போம். அங்க angle theta நான் போடணும்னு நினைக்கிறேன். Slope means the y axis variation. கரெக்ட்டா? இந்த வேரியேஷன் delta p.
divided by x-axis variation delta V கரெக்ட்டுங்களா pressure volume delta P divided by delta V. So this is slope. அதான் slope. So அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். slope கண்டுபிடிச்சலாம் because PV is a constant, K ன்னு வச்சுக்கோ a constant, C or K something no problem. So இது differentiate பண்ணுவோம். differentiate பண்ணினா P gamma V gamma minus 1 கரெக்ட்டுங்களா P அப்படியே இருக்கு, that is U, இது U இது V ன்னு வச்சுக்கோ U dV plus V du. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா பவர் வந்துரும் முன்னாடி n x power n minus 1 சரியா வச்சுக்கலாம் v gamma minus 1 into dv plus v gamma அப்படியே இருக்கும் p பண்ணீங்கன்னா dp is equal to 0 சரிங்களா அப்ப அத பக்கம் கொண்டு போங்க அப்ப dp by dv தான் நமக்கு வேணும் because ஸ்லோப்ங்கிறது dp by dv சரிங்களா v gamma dp which is equal to minus p gamma v gamma minus 1 into dv. So we need a dp by dv. dp by dv value தான் வேணும். எதை தெரியலனா சொல்லுங்க. dp by dv which is equal to minus p gamma v gamma minus 1 divided by v gamma. v gamma மேல வச்சா minus v gamma ஆகும். இன்னும் இது ரெண்டா பிரிச்சுக்கலாம். v gamma v power minus 1 அப்ப ரெண்டு கேன்சல் ஆகும். ஓகே ஸ்லோப் ஆஃப் ஐசோதெர்மல் கர்வ் போட்டோமா இப்பதான் எனக்கு தெரியுது ஸ்லோப் ஆஃப் ஐசோதெர்மல் கர்வ் சொல்லணும்னு நினைக்கிறேன் கரெக்ட்டுங்களா இங்க போடும்போது எனக்கு டவுட் வருது ஸ்லோப் ஆஃப் ஐசோதெர்மல் கர்வ் நான் நடத்தவே இல்லைன்னு நினைக்கிறேன் கரெக்ட்டுங்களா மறந்துட்டேன் எனிவன் நடத்தல இதெல்லாம் எதுக்கு சொல்லிருங்க நான் நடத்தல சரிங்களா அப்ப என்ன கிடைக்கும் இருக்கு மைனஸ் பி எனக்கு காமன் எடுத்துடலாம் காமன் எடுத்துனா பி இன்ட்டு வி பவர் மைனஸ் ஒன் சொல்ல வந்தேன்னு நினைக்கிறேன் சாரதா சொல்லுங்க சாரதா சார் சொல்லலைங்க சார் ஓகே ஓகே அதான் இதை விட்டுட்டேன் ஓகே நோ ப்ராப்ளம் இது நான் நடுவில் இப்போ இதோட நிறுத்திட்டு அதை நான் சொல்லிட்டீங்க வந்தேன் அப்ப டிபி பை டிவி என்ன வரும் அப்படின்னா தட் இஸ் ஸ்லோப் ஸ்லோப் வந்து டிபி பை டிவி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காமா இன்டு பி பை பி ஸோ திஸ் இஸ் ஸ்லோப் இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் சரிங்களா slope is equal to dp by dv that is equal to minus gamma into p by v. ஓகே இதோட நிறுத்திக்கோங்க நீங்க ஐசோதெர்மல்ல எழுதிக்கோங்க நான் விட்டுட்டேன் சொல்லிட்டேன்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன் சரிங்களா ஸ்லோப் ஸோ இதே மாதிரி தான் சேம் ஐசோதெர்மலுக்கு முதல்ல எழுதிடுறாங்க சாரி ஐசோதெர்மல் கண்டிஷனுக்கு எழுதிடுறேன் சரிங்களா ஓகே இதை அழிச்சிடறேன் இதேதான் வரும் கொஞ்சம் வித்தியாசம் வரும் சரிங்களா இதே மாதிரி தான் வரும் சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் காமா மட்டும் வராது அவ்வளோ சரி இப்படி இருந்தாலும் நான் ஒரு சொல்லிடுறேன் ஸோ இது ஞாபகம் இருக்கும் இது எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அழிச்சிடுறேன் டிபி பை டிவி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காமா பி பை வி இப்போ ஆக்சுவலாக ஒன்று விட்டுட்டோம் அதை நம்ம பார்ப்போம் இதே மாதிரி தான் கர்வு pressure this is volume this is a curve PV is constant. So the slope of this is taken as theta and theta and the pi is theta. So PV constant, PV is some constant C. Upper differentiate once again, this is the other actually isothermal PdV which is equal plus VdP. PdP equal to 0. PdV PdP which is equal to minus PdV. dP by dV dP by dV because slope means y-axis variation divided by x-axis variation. So this is y-axis variation, this one is x-axis variation, dP by dV, which is equal to minus P by V. So this is slope of isothermal curve. Slope of isothermal curve is minus P by capital V volume. Small p by capital V. Slope of isothermal curve is minus P by V. பாருங்க முன்னாடி போட்டது என்ன வந்திருக்கும் ஆக்சுவலா இதான் முன்னாடி நடத்திருக்கோம் ஸ்லோப் ஆஃப் அடிபேட்டிக் என்ன வந்துச்சுனாக்கா
gamma into minus p by v னு வந்திருக்கும் கரெக்ட்டுங்களா? gamma into minus p by v. இந்த p by v ங்கிறது ஸ்லோப் ஆஃப் ஐசோதெர்மல். ஓகே, இது வந்து முன்னாடி எழுதிக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி விட்டுருவேன், பரவாயில்ல, இருந்தாலும் ஞாபகம் வந்துடும். எழுதிட்டு அழைச்சேன். இப்போ வரும் எப்பன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா அடிபேட்டிக் ப்ராசஸ் வந்துடும். சுவிட்ச் ஓவர் டு அடிபேட்டிக் ப்ராசஸ். அடிபேட்டிக் ப்ராசஸ்ல என்ன எழுதணும்? ஸ்லோப் ஆஃப் adiabatic is equal to gamma times minus p by v எழுதிக்கலாம். கரெக்ட்டுங்களா? இது ஆக்சுவலா ஐசோதெர்மல். அப்ப gamma times slope of isothermal. சரியா? அப்ப slope of adiabatic it is equal to gamma times slope of isothermal. சரியா? gamma is greater than 1. எப்பவுமே gamma 1 ஓட அதிகமா இருக்கும், நல்லா தெரியும். வெங்கடேஷ் சொல்லுங்க. வெங்கடேஷ் சார் அதான் சார் கேட்கலாம். அடியாபெட்டிக்ங்கிறது gamma times of isothermal. வெரி குட், வெரி குட். gamma times of isothermal நமக்கு தெரியும், since gamma is always greater than 1. சரிங்களா? ஆல்வேஸ், இது எப்பவுமே ட்ரூ. சரிங்களா? ஆல்வேஸ் greater than 1. அப்ப என்ன ஆகும்? ஸ்லோப் ஆஃப் adiabatic is greater than slope of isothermal. இது கேட்கலாம். ஐசோதெர்மலோட ஸ்லோப்போட adiabaticரோட ஸ்லோப் வந்து அதிகமா இருக்கும். ஸ்லோப் அதிகமா இருக்குன்னு இஸ் மோர் ஸ்டீப்பர். சரிங்களா? அது அப்படியே கொஞ்சமா கீழே இறங்குச்சுன்னா இது வேகமா ஸ்டீப்பரா கீழே இறங்கும். தட்ஸ் மீனிங். சரிங்களா? the curve is decreases more steeper. Adiabatic curve is more steeper than isothermal curve. This is very very important. எப்பயுமே எப்படி இருக்குன்னா மோர் ஸ்டீப்பரா இருக்கும். இப்ப adiabatic curve is more steeper than isothermal curve. ஒரு கர்வ் கொடுத்துட்டு கூட கேட்கலாம், இது எது ஐசோதெர்மலா இருக்கலாம், எது adiabatic curve. என்னன்னு 1 and 2 ரெண்டு கர்வ் கொடுத்துட்டு இதுல 1 வந்து ஐசோதெர்மலா, 2 ஐசோதெர்மலா, சரிங்களா? 1 2 ரெண்டுமே ஐசோதெர்மல், சரிங்களா? 1 2 ரெண்டுமே adiabatic. 4 ஆப்ஷன் செட் பண்ணிடலாம் ஈஸியா. ஒரு கிராஃப் கொடுத்துட்டு, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துட்டு, so this is 1, this one is 2. இப்படி கொடுத்துறாங்க. இதுதான் क्वेश्चन. சரிங்களா? this is a question. சரிங்களா? கம்ப்ளீட்லி அதான் क्वेश्चन. சரிங்களா? இதுல 1 represents isothermal. சரிங்களா? 2 represents isothermal. அப்படி ரெண்டு ஆப்ஷன். அடுத்தது 1 and 2 both are isothermal. சரிங்களா? இருக்கலாம். சரிங்களா? both are isothermal. அடுத்தது 1 and 2 both are adiabatic. அப்படி கொடுக்கலாம். சரிங்களா? என்ன ஆன்சர் வருங்க? 1 isothermal, 2 isothermal, 1 and 2 ரெண்டுமே isothermal, 1 and 2 ரெண்டுமே adiabatic அப்படின்னு கேக்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துறாங்க. இப்போ நீங்க என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? இந்த மாதிரி நம்மளால கேட்கறது இல்ல, கிராஃபிக் கையில வைக்க மாட்டாங்க. சரிங்களா? இருந்தாலும் ஒரு சாம்பிள் சொல்றேன். சாம்பிள் क्वेश्चन சொல்றேன். சம்டைம்ஸ் யாரையும் ஒருத்தர் எடுக்கிற ஒரு क्वेश्चन எடுத்துக்க கூட அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா சார் தான் சொல்லுங்க. சார் 1 ஐசோதெர்மல், 1 ஐசோதெர்மல். சரி, 2 adiabatic. 2 adiabatic. பாருங்க, ரெண்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒண்ணா இருக்கு. ஒருவேளை கர்வ் வந்து இப்படி இருந்ததுன்னா ரெண்டுமே கூட ஐசோதெர்மல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா, ஏன்னா பிகாஸ் ஐசோதெர்மல் கர்வ் சார் parallel. ஐசோதெர்மல் கர்வ் வந்து parallel இருக்கு. ஆனா இப்படி இல்ல, இப்படி இல்ல, இப்படி தான் கொடுத்திருக்கு. அப்ப கரெக்ட் தான். சோ 1 is isothermal, 2 is adiabatic. சரிங்களா? 1 வந்து isothermal, 2 வந்து adiabatic. முரளி சரி சொல்லுங்க. ஓகே, பரவாயில்ல, தெரிஞ்சுக்கோங்க. ஸ்லோப் ஆஃப் adiabatic is greater than slope of isothermal ஓட அதிகமா இருக்கும். அல்லது ரெண்டுக்குள்ள ரேஷியோ எப்படி இருக்குன்னு கேட்பான். சரிங்களா? அது காமான்னு இருக்கும். இதுல வெவ்வேறு மாதிரி क्वेश्चन இந்த இடத்துல நிறைய மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்கலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்னாக்கா, slope of adiabatic to the slope of isothermal is equal to gamma. சரிங்களா? that is specific capacity ratio. சரிங்களா? gamma னா தெரியும், Cp by Cv ratio equal slope of adiabatic, slope of isothermal. சரிங்களா? நெக்ஸ்ட்
adiabatic elasticity. So adiabatic mode la adiabatic process la elasticity எப்படி இருக்கும்? Gas elasticity adiabatic, that is E phi, not E theta, it is E phi. Adiabatic elasticity, that is elasticity possessed by a gas possessed by a elasticity possessed by a gas under adiabatic conditions. Adiabatic condition is known as, is called as adiabatic elasticity. Adiabatic, the elasticity possessed by a gas under adiabatic condition is known as adiabatic elasticity. That is E phi. அப்ப முதல்ல அதுக்கு ஈக்குவேஷன் ஸ்டேட்ல இருந்து எதையுமே கொண்டு வருவோம். PV gamma is constant, some constant K. அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு P எப்படி வச்சுக்கோங்க, gamma V gamma minus 1 இப்பதான் எழுதலாம் அந்த மாதிரி சரிங்களா, இன்ட்டு dV plus V gamma வச்சுட்டு இன்ட்டு dP which is equal to 0 சரிங்களா. நிறைய எக்ஸ்பிரஷன் வரும், இதெல்லாம் முடிக்கிறது கொஞ்சம் நேரம் ஆயிடும், முடிச்சிடலாம் நினைக்கிறேன், டைம் இருக்கு முடிச்சிடலாம். கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் மட்டும் கொஞ்சம் வரும், சும்மா ஒன்றும் இல்லை, டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே இருக்கும், திருப்பி ஒரு 2-3 தடவை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே இருக்கணும், அதுதான் ஒரு பிரச்சனை. பட் ஆனா போட்டுருக்காங்க, ஏன்னா இதுல வெவ்வேறு ஃபார்ம்ல மாத்தி விட்டு நம்மள குழப்பலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. V gamma minus 1 into dV is equal to minus of V gamma into dP. சரிங்களா, நம்ம எலாஸ்டிசிட்டி வேணும் அப்படின்னாக்கா dP by dV by V வரணும் சரிங்களா. ஓகே, அப்ப dV by V வரணும், அப்ப இங்க dV இருக்கு V இல்ல, அப்ப என்ன பண்ணுங்க, டோட்டல் இந்த ஈக்குவேஷன் V ஆல் டிவைட் பண்ணிருங்க, வேலை முடிஞ்சு போயிடும். டிவைடட் பை V, ஈக்குவேஷனை V ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா V gamma minus 1 அப்படியே இருக்கட்டும், dV by V ன்னு வந்துரும் நமக்கு சரிங்களா. dV by V gamma divided by V மேல போச்சுன்னா -1 வந்துரும், V gamma -1 அப்படியே எழுதிக்கலாம். இங்க V ஆல் டிவைட் பண்ணிருக்கேன், இங்க V ஆல் டிவைட் பண்ணிருக்கேன், ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணியாச்சு. இங்க V gamma கீழ V வரும், அது மேல போச்சுன்னா V பவர் -1 வரும், அதாவது V gamma -1 டைரக்டா எழுதிட்டேன் சரிங்களா, இன்டு dP. நம்ம சிம்பிளிசிட்டிக்கு அப்படி பண்ணிக்கணும் சரிங்களா. சோ அப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு, dV by V dP வந்து கிடைச்சிருச்சு இந்த வேல்யூ. adiabatic elasticity E phi என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். So these two are same, அப்ப cancel ஆயிடும். So P into gamma dV by V is equal to minus dP. அப்ப என்ன எழுதலாம்னா E phi is equal to dP by minus of dV by V. இந்த மைனஸ் காமன் தான், இது கீழே கொண்டு போயிடுறீங்க, இது கீழே கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன வரும், pressure into gamma, P into gamma. So adiabatic elasticity என்ன கிடைக்கும், this is actually E phi. E phi is equal to dP by minus dV by V கரெக்ட்டுங்களா, it is equal to gamma times pressure. அதுக்கு வந்து வெறும் pressure மட்டும் வந்திருக்கும், எதுக்கு isothermal elasticity is only pressure, isothermal elasticity only pressure மட்டும் தான் வந்திருக்கும் சரிங்களா. it is gamma type pressure. ரெண்டுக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கும், உங்களுக்கு gamma வரும், இதுல எப்ப பார்த்தாலும் gamma ஓட மல்டிப்ளை வரும், அந்த ரிசல்ட்ல வர மாதிரி வராம கூட gamma மல்டிப்ளை வரும் சரிங்களா, அந்த ஃபேக்டர் தட் V to the power அது வந்து வந்துட்டே இருக்கும் சரிங்களா. சோ அப்ப நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா, ஈக்குவேஷன் ஸ்டேட்டை வச்சு ஒண்ணு வச்சுட்டா கூட ஓரளவுக்கு இன்னொன்னு சொல்லிடலாம், ஓரளவுக்கு சொல்லிட்டு வந்துடலாம், நீங்க வேணாலும் டெரைவ் பண்ணி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ அப்ப adiabatic elasticity is gamma times isothermal elasticity சொல்லலாம் கரெக்ட்டுங்களா. adiabatic elasticity வந்து gamma times isothermal elasticity. So E phi which is equal to gamma P, or E phi is equal to gamma into E theta, because of the reason E theta equal to P. So hence adiabatic elasticity is gamma times isothermal elasticity. Gamma times isothermal elasticity.
அல்லது ரெண்டுக்கு ரேஷியோ எடுப்போம். இந்த ஈக்குவேஷன் 1 இது சம் ஈக்குவேஷன் கொடுத்துங்க சரிங்களா, u2 or 3 இது சம்திங். இந்த 3 எப்படி எழுதலாம் அப்படின்னா E5 by E theta கொண்டாங்களா ஈக்குவல் டு காமான்னு கிடைக்கும். ஏற்கனவே காமானா என்னன்னு தெரியும். ஆல்ரெடி we know the gamma is Cp by Cv. காமாங்கிறது Cp by Cv ரேஷியோ. அப்ப என்ன கிடைக்குன்னா E5 by E theta which is equal to gamma or which is equal to Cp by Cv. சரிங்களா, பாத்துக்கோங்க. இப்ப ரெண்டும் ஒண்ணுதான் சரிங்களா. E theta by E5 by E theta வும் equal to gamma and gammaங்கிறது Cp by Cv. So அப்ப என்ன சொல்லலாம், the ratio of the two elasticity of the gas that is under adiabatic condition and isothermal condition is equal to ratio of the two specific heats. Is equal to ratio of the two specific heats. அந்த பாயிண்ட் ஒன்று முக்கியமா இருக்கு. சம்டைம்ஸ் அப்படியும் கேட்கலாம் சரிங்களா. The ratio of two elasticity, that means isothermal. Ratio of isothermal சொல்றது adiabatic. Ratio of adiabatic, the ratio of adiabatic and isothermal. The ratio of the two elasticity is equal to the ratio of the two specific heats is equal to the ratio of the two specific heats is equal to the ratio of the two specific heats. And the specific ratio equal இருக்கும். இது ரொம்ப முக்கியம். இது முக்கியம் சரிங்களா. இது எல்லாமே முக்கியம் தான். Adiabatic elasticity is gamma times isothermal elasticity. Adiabatic slope is equal to gamma times isothermal slope. So இது எல்லாமே கேட்கலாம். क्वेश्चन வந்து நிறைய क्वेश्चंस கேட்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற ஏரியா. ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமானது என்னன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்ளை பண்ணி சில கண்டிஷன் சொல்லலாம் சரிங்களா. சில சம்டைம்ஸ் அதாவது ஒன் மார்க் கேட்கலாம். அதுக்கப்புறம் ஒர்க் டன் நம்ம பார்க்கணும். இதுல ஒர்க் டன் பார்த்ததுக்கு அப்புறம் தட் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் இஸ் ரெப்ரசன்ட் இன் டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ்ல இதுல ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் நிறைய ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதை மட்டும் பார்த்தோம்னா இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம் சரிங்களா. ஓகே, பட் அது டைம் ஆகும். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்ளை பண்ணுங்க. Delta Q is equal to delta W plus delta U plus delta W. Delta Q is actually 0. இது வந்து 0. அப்ப delta U is equal to minus delta W ன்னு எழுதலாம். delta U is equal to delta W. அப்ப என்ன எழுதலாம், கண்டிஷன் என்ன அப்படின்னாக்கா ஒரு டேபிளா போடுறேன். delta W எப்படி இருக்கும், delta U எப்படி இருக்கும் சரிங்களா. அந்த சிஸ்டத்துல டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், டெம்பரேச்சர் இருந்ததுன்னா அதனுடைய மீனிங் ஸ்டேட் சரிங்களா, ஸ்டேட் ஆர் மீனிங் சரிங்களா. எப்படி பிரிச்சுக்கலாம். இப்ப டெல்டா டபிள்யூ இஸ் நெகட்டிவ் சரி, பாசிட்டிவ் எடுத்துக்கணும். டெல்டா டபிள்யூ இது வந்து என்னதுங்க, பாசிட்டிவ் எடுத்துக்கிறேன். இந்த டெல்டா டபிள்யூ வந்து நான் பாசிட்டிவ் எடுத்துக்கிறேன். பாசிட்டிவ்னா உங்களுக்கு தெரியும், ஒர்க் டன் பை தி சிஸ்டம். ஒர்க் டன் பை தி சிஸ்டம். சிஸ்டம் ஒர்க் பண்ணாதான் அதுக்கு பேர் பாசிட்டிவ் சரிங்களா. சிஸ்டம் ஒர்க் பண்ணாதான் அதுக்கு பேர் பாசிட்டிவ் சரிங்களா. சிஸ்டத்து மேல ஒரு ஒர்க் நடந்துச்சு அது வந்து நெகட்டிவ், உங்களுக்கு தெரியும். சிஸ்டத்து மேல ஒரு ஒர்க் நடந்தது வந்து நெகட்டிவ். சிஸ்டம் ஒர்க் பண்ணாதான் இருந்துங்க பாசிட்டிவ். இது ஒரு கதை கூட ஒன்று சொல்லுவாங்க. தமிழை வந்து பாடம் நடத்திட்டு இருந்தான், கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சொல்லியிருக்கிறாரு, ராமன் காட்டிற்கு சென்றான் புலியை பார்த்தான், அந்த மாதிரி ஏதோ பாடம் நடத்திட்டு இருந்திருக்காரு. இன்னொரு பையனை எழுப்பி நீ காட்டுக்கு போற புலியை பாக்குற என்ன பண்ணணும்னு கேட்டாராம். பாடத்துல அப்படி வந்திருக்குது, ராமன் காட்டிற்கு சென்றான் புலியை பார்த்தான் அப்படின்னு. ஒரு பையனை எழுப்பி நீ காட்டுக்கு போகும்போது புலி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டாராம் சரிங்களா. உடனே அந்த பையன் சொல்லியிருக்கிறான், நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன், புலிதான் எல்லாம் பண்ணும் அப்படின்னா. புரியுதா? அந்த மாதிரி ஒர்க் டன் பை தி சிஸ்டம் பாசிட்டிவ், ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம் அப்படின்னாக்கா
negative signal. So this is negative over sometimes that is work done on the system. So work done by the system. How do you know this is positive? But this positive delta U automatically negative. Work பண்ணதுனா internal energy குறையும். Internal energy decreases. Internal energy decreases. Internal energy decrease ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? Temperature குறையுதுன்னு அர்த்தம். System temperature குறையும். Adiabatic process இருக்கும். ஆனா temperature decreases. சரிங்களா? Temperature decreasesனா அதுக்கு என்ன அர்த்தம்னா மீனிங் வந்து அதோட மீனிங் வந்து கூலிங், அடிபேட்டிக் கூலிங். கரெக்ட்டுங்களா? அடிபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன் அப்படி கூட சொல்லலாம். Adiabatic expansion. I think ERB வருதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். சரிங்களா? பட் பிஜி அண்ட் பாலி வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சொல்றான், பார்க்கலாம் என்ன பண்றான்ட்டு. சரிங்களா? ஸ்டூடெண்ட் நிறைய கால் பண்றாங்க. என்னன்னா டிஆர்பி வருதுன்னு தான் பண்றேன். பிகாஸ் பிஃபோரே நீங்க படிக்கணும். டிஆர்பி எனக்கு தெரிஞ்சு வராதுன்னு தான் என்னோட நம்பிக்கை. அவன் சொல்லிக்கிட்டே எடுத்துட்டு போயிடுவான் டைம். வச்சா 1 or 2 எக்ஸாம் வைப்பான். ஐ திங்க் யூஜிடிஆர்பி அண்ட் யூஜிடிஆர்பி வைக்கிறான்னு தெரியுது. So adiabatic expansion. So adiabatic expansion, that is cooling is produced. Adiabatic expansion, temperature body, therefore cooling is produced. Internal energy convert ஆயிடுச்சு work. Internal energy work convert ஆயிடுச்சு, temperature குறைஞ்சிச்சு. Adiabatic expansion. Only work done on the system. So the work is done on the system. Work done is negative. Negative already ஒரு negative இருக்கு, அப்போ positive ஆயிடும். That is internal energy increases. Internal energy I in போட்டுருக்கேன். Internal energy increases. Internal energy increase ஆகுதுன்னா temperature வந்து increase ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப adiabatic compression. Adiabatic compression. Heating is produced. The system is heated. So sometimes in my question la வரலாம். அப்ப அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல அப்ளை பண்ணிட்டு அந்த கண்டிஷன் என்ன வரும் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இதுல தான் அப்ளை பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா அந்த கண்டிஷன் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் அந்த கொஸ்டின் வந்து எப்படி இருக்காது, இட்ஸ் சென்டென்ஸா இருக்கும். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாத்துக்கணும். ஓகே, முக்கியமானது work done in adiabatic process. இதுதான் வந்து பாலிடெக்னிக் தியரில ஒரு முறை கேட்டிருந்தோம். work done in adiabatic நினைக்கிறோம். adiabatic ஐசோதெர்மல் தெரியல கேட்டிருந்தோம். சரிங்களா? ஓகே, முக்கியமான பாயிண்ட் தான் பார்க்கணும். சரிங்களா? work done. So work done பார்க்கணும். இன்டெகிரல் ஆஃப் PdV. சரிங்களா? work done is equal to integral of P into dV from volume V1 to V2 or V initial to V final. அது உங்க இஷ்டம், எப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஆல்ரெடி நமக்கு தெரியும் that equation of state is P V gamma which is equal to constant K. அப்ப P can be written as K by V gamma. சரிங்களா? இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. W is equal to integral of V1 to V2. P can be written as K by V gamma into dV. K by V gamma into dV. அப்ப W is equal to K வேற வெளில எடுத்துடலாம். integral of V1 to V2 V gamma power minus 1. இது மேல கொண்டு வந்துரும். V gamma power minus 1 into dV. சரிங்களா? இப்போ இன்டகிரேட் பண்ண தெரியும். இப்போ x power 1 அல்லது x ஸ்கொயர் அதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x into dx பண்ணீங்கன்னா அது x power 1 அர்த்தம். அது x ஸ்கொயர் பண்ணீங்கன்னா x cube by 3 வரும். X to the power of n plus 1 divided by n plus 1, that is a general formula. Integral of x dx is x to the power of n plus 1 divided by n plus 1. அப்ப இந்த ஃபார்முலா இத பண்ணீங்கன்னா k v power minus gamma plus 1 divided by minus gamma plus 1 from the limit v1 to v2. So from the limit v1 to v2. Okay, minus gamma plus 1 எழுதுறத விட 1 minus gamma எழுதிட்டா நமக்கு கொஞ்சம் சிம்பிள், ஈஸியா இருக்கும். அப்ப என்ன பண்றீங்க? எழுதிக்கோங்க.
எழுதிருப்பீங்க நினைக்கிறேன். சாரி, இது ஒரு நிமிஷம். சரி, அழிச்சிட்டேன். W is equal to K by 1 minus gamma எழுதலாம். gamma minus 1 போட்டிருப்போம். gamma minus 1 இருக்கும். 1 minus gamma. நல்லா இருந்துச்சு. 1 minus gamma மாத்திக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைனஸ் அந்த பிளஸ் 1 முன்னாடி கொண்டு வந்துட்டு மைனஸ் 1 பின்னாடி கொண்டு போயிடுறேன். தட்ஸ் ஆல். இது டவுட் இல்லைங்களே. ஜஸ்ட் அதை சேஞ்ச் பண்ணி படிக்கணும். அடுத்தது v பவர் எப்படி பண்ணலாம்? gamma minus 1 v1 to v2. சரிங்களா? லிமிட் என்ன நான் அப்ளை பண்ணல. k 1 minus gamma v2 gamma minus 1 minus v1 gamma minus 1. சரிங்களா? v1 gamma minus 1. அல்லது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா 1 by 1 minus gamma, இந்த k உள்ள கொண்டு போயிடலாம். k இது கீழே கொண்டு வந்து எழுதுறேன். v2 1 minus gamma minus k v1 1 minus gamma. ஏன் சார் இப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும். சாரதா சொல்லுங்க. மத்த பள்ளி இருக்குன்னா சொல்லுங்க. சாரதா சொல்லுங்க. சார் மைனஸ் காமா பிளஸ் 1 சார். அப்போ ஆமா, மைனஸ் காமா பிளஸ் 1 தான் அப்படி எழுதிருக்கோம். இல்லைங்க சார், v பவர்லைங்க சார். இதுதான் 1 மைனஸ் காமா எழுதிருக்கேன். ஓகேங்களா? v பவர்ல இது ஓகேங்களா? அந்த 1 மைனஸ் காமா வரும் சார். சரி சரி, ஓகே 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 மாத்திட்டு சரி காமா மைனஸ் 1. சரி 1 மைனஸ் 1 மைனஸ் காமா 1 மைனஸ் காமா மேல ஸ்டெப் அதே மாதிரிங்க சார். இங்க மாத்திட்டா 1 மைனஸ் காமா. ஓகே கரெக்ட்டா 1 மைனஸ் காமா இங்க வரும்னா காமா மைனஸ் 1. எஸ் சார். இங்க ஏன் காமா மைனஸ் 1 வரும் அப்படின்னா காமா மைனஸ் 1, இது காமா மைனஸ் 1 தான் வரும். ஏன்னா இதை நியூமரேட்டர் கொண்டு போகும்போது என்ன பாருங்க, பவர் மைனஸ்ல வரும். இது மைனஸ் இது பிளஸ் ஆகும். அது 1 மைனஸ் காமா ரெண்டும் ஒன்று தான். இது ரெண்டு ஈக்குவல் தான். இது ஒன்னே தான். இது எதுவும் மாற்ற முடியாது. 1 மைனஸ் காமா காமா மைனஸ் 1 எழுதலாம். சரிங்களா? ஆல்ரெடி கே தெரியும். கே அப்படிங்கிறது p into b gamma equal to k. சரிங்களா? இந்த adiabatic conditionல p power gamma is k, that is 1 minus gamma. அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க, pv. சரிங்களா? இங்க வந்து v2 வரும். pv2 gamma divided by v2 gamma minus 1 minus இந்த k வந்து அப்படி எழுதுறேன். சரிங்களா? p1 வச்சுக்கோம். p1 v2 gamma minus 1, அது இது வந்து p1 வரும். p1 v1 gamma k வந்து அப்படி எழுதிருக்கேன். சரிங்களா? v1 gamma minus 1. இது ஏதோ புரியாம இருக்குல்ல இந்த இடத்துல. இந்த ஸ்டெப்ல புரியலாம் சொல்லிருக்கேன். k உள்ள கொண்டு வந்துட்டேன். இது கீழே கொண்டு வந்துருக்கேன். கீழே கொண்டு வரும்போது 1 minus gamma gamma minus 1 எழுதலாம். தப்பு கிடையாது. சரிங்களா? அடுத்தது k-ங்கிறது pv gamma. அப்ப p2 v2 gamma p1 v1 gamma. இந்த k க்கு பதிலா மாத்திட்டு இருக்கேன். இப்ப பாருங்க, v power gamma v2 power gamma cancel, v1 power gamma v1 power gamma get cancel. அப்ப v power minus 1 மேல போச்சுன்னா p power plus 1 ஆயிடும். அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு 1 by 1 minus gamma yes v2 minus v1 p2 v2 sorry p2 விட்டுட்டேன். p2 v2 minus p1 v1. சரிங்களா? this is work done. okay அவ்வளவுதான். this is work done for adiabatic process. Adiabatic process of work 1 divided by 1 minus gamma p2 v2 minus p1 v1. sometimes எப்படி இருக்கும், நான் சொன்ன மாதிரி pf vf minus pi vi அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஓகே அவ்வளவுதான். சில நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா pv equal to rt டெம்பரேச்சர் ஃபார்ம்ல எழுதலாம். we can write in temperature form. சரிங்களா? நிறைய ஃபார்ம்ல மாத்தி எழுதலாம். இதுல அதான் ஒரே ஒரு வேற ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. ஒரே பியூட்டி என்னன்னா மாத்தி வெவ்வேறு ஃபார்ம்ல எழுதிட்டு இருப்பான், கொடுப்பான் ஆன்சரை. அவ்வளவுதான் ஒழிஞ்சு நீங்க அதை மட்டும் ரெடியா பார்த்துட்டீங்கன்னா ஒண்ணு மட்டும் நிறைய பண்ணிட்டீங்கன்னா போதும். அதெல்லாம் நீங்க எப்படி வேணாலும் கொண்டு வரலாம். சரிங்களா? என்ன பண்ணுவோம்னா 1 by gamma minus 1 எப்படி இருக்கும் சில புக்ல. gamma minus 1 போது ஒரு மைனஸ் கொண்டு வருங்களா, 1 minus gamma போல gamma minus 1 எழுதுனுச்சுன்னா மைனஸ் வரும். அந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிட்டா என்ன வரும்னா p1 v1 minus p2 v2 எழுதுனாலும் தப்பு கிடையாது. பட் இப்படி எழுதும்போது இங்க gamma minus 1 வரும். p2 v2 minus p1 v1 வரும்போது இங்க சரிங்களா இப்படி வரும்போது 1 minus gamma வரும். r w is equal to 1 by gamma minus 1 p initial v initial minus
P final V final எழுதலாம் or இந்த ஃபார்ம்ல எழுதலாம் ஒன்றும் இல்லை 1 2 போல இனிஷியல் மைனஸ் ஃபைனல் போடுறேன் சரிங்களா இந்த ஃபார்ம்ல எழுதுனா 1 மைனஸ் காமா P final V final மைனஸ் சரிங்களா P initial V initial எழுதலாம் இததான் இப்படி எழுதிருக்கிறேன் இததான் இப்படி எழுதிருக்கேன் சரிங்களா V1 V1 V12 போல இனிஷியல் ஃபைனல் போட்டு எழுதலாம் இப்படி எழுதலாம் சரி வேற என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம்னா டெம்பரேச்சர் ஃபார்முலா நான் சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் ஃபார்முலா எழுதலாம் PV = RT சரிங்களா 1 mole of gas வச்சுக்கோங்க எப்பவுமே மியூ போட வேண்டாம் சம்டைம்ஸ் மியூ போட்டு எழுதிருப்பான் சில இதுல ஒர்க் டன்லயே மியூ வரும் சரி என்ன காரணம்னாக்கா PV = mu RT PV = mu RT இப்படி கொடுத்துருப்பான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் PV = mu RT சரிங்களா அப்ப PV க்கு பதிலா என்ன எழுதலாம்னா PF VF க்கு பதிலா மோல் R TF PI VI க்கு பதிலா என்ன பண்ணலாம் mu R இது ரெண்டு கான்ஸ்டன்ட் சரிங்களா PI mu mole some mole of gas சோ அப்ப இதை ரீப்ளேஸ் பண்ணிடுறீங்க இதே மாதிரி இதை மாத்தி மாத்தி எழுதிட்டே இருக்கலாம் சரிங்களா இத பாருங்க லாஸ்ட் சின்ன சின்ன பாருங்க அப்ப work done என்ன மாதிரி எழுதலாம் எப்படி எழுதலாம்னா work done = mu R சரிங்களா mu R is taken out சில இடத்துல இந்த mu இல்லாம எழுதிருப்பாங்க அத 1 mole of gas எழுதிருப்பாங்க வெறும் R மட்டும் வரும் சில இடத்துல mu ஓட வரும் சரிங்களா நான் mu ஓட போட்டேன் because PF EF is mu R TF PI VI is mu R TI அப்ப mu R is common எடுத்துட்டோம் 1 minus gamma PF வர இடத்துல TF வரும் VI வர இடத்துல TI வரும் சரிங்களா or sometimes என்ன பண்ணிருப்பாங்கன்னா W is equal to mu R gamma minus 1 into TI minus TF னு எழுதிருப்பாங்க gamma minus 1 வந்துச்சுன்னா TI minus TF னு வரும் இது எல்லாமே ஒர்க் டனோட ஃபார்முலா தான் எப்படி கொடுத்தாலும் ஒரே ஆன்சர் தான் ஆனா வேணும்னே மாத்தி மாத்தி இதல கொடுக்கலாம் நல்லா குழப்பி விடலாம் சரிங்களா நல்ல எக்ஸாம் வந்து நல்லா குழப்பி விடலாம் அப்போ ஒரே ஒரு பேசிக் ஃபார்ம் மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க எந்த ஃபார்ம் எழுதலாம் தட் இஸ் what done is இந்த ஃபார்ம் மட்டும் ஏதோ ஒரு ஃபார்ம் சரிங்களா 1/1 minus gamma PF EF minus PI VI சரிங்களா PV final minus PV initial 1/1 minus gamma அது ஒன்னு வந்து ஏதோ ஒரு ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கிட்டு போறோம் அல்லது டெரைவ் பண்ணி எடுத்துட்டாலும் சரி அல்லது மினிமம் ஒரு ஃபார்மா மனப்படமா வச்சுக்கணும் சரிங்களா வச்சுக்கிட்டீங்கன்னா மற்ற ஃபார்மேட்ல இதை மாத்தினாங்கன்னா நீங்க ஈஸியா போட்டுடலாம் சோ இப்ப பாருங்க work done எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருப்பாங்க it work done is depends upon amount of substance amount of gas இது R கான்ஸ்டன்ட் தான் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் அது ஒண்ணும் மாற்றம் இல்ல it depends on that சரிங்களா difference in temperature இதை எடுத்துட்டு சொல்லுவோம் difference in temperature க்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும் சரிங்களா அது gamma டிஃபரெண்ட் இருக்கு it also depends on the gamma value சரிங்களா most probably the last option வச்சுக்கிட்டு தான் சொல்லுவாங்க ஏன்னா இதுல இன்டர்னல் எனர்ஜி தான் ஒர்க் டன் மாறும் கரெக்ட்டுங்களா ஜஸ்ட் நம்ம எனர்ஜி கொடுக்க போறது இல்ல இன்டர்னல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு ஒர்க் அதனுடைய இருக்கிற இன்டர்னல் எனர்ஜி தான் ஒர்க்கா மாற போகுது சரிங்களா அப்ப எப்பவுமே என்ன அப்படின்னா ஃபைனல் டெம்பரேச்சர் இஸ் டிக்ரீசஸ் ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சதா போகும் சரிங்களா ஒர்க் டன் பை தி சிஸ்டம்னா ஃபைனல் டெம்பரேச்சர் குறையும் அப்ப என்ன பண்ணனும்னா ஒர்க் டன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு mu சரிங்களா amount of gas proportional to work done and work done is directly proportional to TI minus TF that is difference in temperature is proportional difference in temperature the work done is proportional to 1 by gamma minus 1 and minus 1 ங்கிறது ஸ்டாண்டர்டா வர போகுது 1 by actually is inversely proportional gamma minus 1 work done is inversely proportional to gamma யாருக்கு gamma அதிகமா இருக்கும் உங்களுக்கு தெரியும் சரிங்களா gamma of monatomic is greater than gamma of diatomic gamma of triatomic அதாவது இது 1.66 1.4 வரும் 1.33 அப்ப work done by the monatomic because inversely proportional monatomic gas பண்ற work done கம்மியா இருக்கும் diatomic பண்றது அதோட கொஞ்சம் அதிகமா இருக்கும் சரிங்களா triatomic பண்றது இன்னும் அதிகமா இருக்கும் சரிங்களா சோ அப்ப work done wise எழுதுனீங்க work done by the system wise எழுதுனா என்ன வரும்னா work done by monatomic is less than work done by diatomic work done by triatomic work done is because they're inversely proportional அப்ப
gamma ratio வந்து மோனோடாமிக் தான் அதிகமா இருக்கும். பட் ஒர்க் டன் பை த சரிங்களா மோனோடாமிக் கேஸ் அந்த இன்டர்னல் இன்ஜினால அந்த ஒர்க் டன் மோனோடாமிக் கேஸ் பண்ற ஒர்க் டன் வந்து கம்மியா இருக்கும். சரிங்களா டயட்டமிக் கேஸ் வந்து என்னன்னா அதிகமா இருக்கும். சரிங்களா அடிபேட்டிக் ப்ராசஸ்ல ட்ரையாட்டமிக் அதிகமா இருக்கும். சரிங்களா ஓகே ஆல்மோஸ்ட் ஒர்க் டன் இஸ் ஆல்சோ ஓவர். ஒர்க் டனையும் முடிச்சிட்டோம். நம்ம பார்க்க வேண்டியது ஒன்று டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ்னு ஒன்று சொன்னேன். சரிங்களா டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் மட்டும் நம்ம செக் பண்ணணும். different forms of equation of state. Equation of state ஓட different forms. ஒண்ணே தான் சொன்னோம். PV gamma is constant னு சொல்லிருக்கோம். அதை வெவ்வேறு ஃபார்மட்ல எழுதலாம். சரிங்களா ஒண்ணு நீங்க அதை மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஆனா மனப்பாடம் பண்றது கஷ்டம். PV gamma அப்படின்னா ஒரு இதுல மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஆனா வெவ்வேறு ஃபார்ம்ல வரும்போது மனப்பாடம் பண்றது இட்ஸ் டூ டிஃபிகல்ட். சரிங்களா கண்டிப்பா அந்த PV gamma is constantல இருந்து நம்ம மத்தது டெரைவ் பண்ண கத்துக்கிட்டா தான் பெட்டர். சரிங்களா PV gamma minus 1 is constant வரும். சரிங்களா இந்த வெவ்வேறு ஃபார்ம்ல வந்துட்டே இருக்கும். T1 minus gamma into T gamma is constant வரும். அந்த நிறைய ஒரு 4-5 ஃபார்ம்ல எழுதலாம். அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃபார் அடியாபேட்டிக் மட்டும் நிறைய ஃபார்மா மாத்தி எழுதலாம். ஸோ அதனால நீங்க கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு நமக்கு தெரிஞ்ச கேஸ் வந்து இம்பார்ட்டன்ட் P pressure into volume to the power of gamma is constant. இது ஒரு ஃபார்ம் மட்டும் தெரிஞ்சா போதும். மற்ற எல்லா ஃபார்மும் நம்ம கொண்டு வந்துடலாம். சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் யூஸ் பண்ணுங்க. delta Q is equal to delta U plus delta W. சரிங்களா this one is 0 but delta U is equal to minus of delta W. இதை நம்ம முன்னாடி எழுதலாம். delta U is equal to minus of delta W. சரிங்களா delta U னு தெரியும். delta U is CV into dt. நான் 1 mole of gas கதறேன். mu போடணும் முன்னாடி. mu போடல. 1 mole of gas கதறேன். சரிங்களா CV into dt. This is equal to minus PdV. கரெக்ட்டுங்களா delta W is PdV. This is CV into dt. சரி ஏன் mu போடலன்னு கேட்காதீங்க. mu வந்து 1 mole of gas னு வச்சுக்கிட்டேன். சரிங்களா அப்புறம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் PV is equal to RT. அப்ப P can be written as RT divided by V. PV is equal to RT divided by V. அப்ப எழுதுங்க CV into dt is equal to minus RT divided by V into dV எழுதலாம். minus RT divided by V into dV. சரிங்களா இப்ப இன்டகிரேட் பண்ணுவோம். இன்டகிரேட் சரிங்களா இப்போ இன்டகிரேட் பண்ணீங்கன்னா CV into integral of T1 சரிங்களா சரி temperature initial temperature T1 to final temperature T2 into dt minus of RT integral of V1 to V2 1 by V sorry not V 1 by V into dV that means log V கிடைக்கும். இதே dt பண்ணீங்கன்னா T கிடைக்கும். அப்ப CV T2 minus T1 தான் வரப்போகுது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. minus RT log V வரப்போகுது. log V2 minus log V1 log A by B அந்த ஃபார்ம் எழுதலாம். log V2 by V1 டைரக்டா எழுதிட்டேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ணி log A minus log B அதையும் எழுதிட்டேன். log V2 by V1 டைரக்டா எழுதிட்டேன். சரிங்களா ஏதாவது டவுட் இருக்குங்களா? சரி ஃபார்மட்ல போட்டா ஒரு கிளப் வரும். வேண்டாம் T விட்டுட்டேன். சாரி T is a variable தான். T இங்க விட வேண்டாம். இந்த T இங்க கொண்டாந்துருங்க. இந்த T இங்க விட வேண்டாம். இங்க விட்டீங்கன்னா பிரச்சனை வரும். இந்த T இங்க விட வேண்டாம். இங்க கொண்டாந்துருங்க. இப்ப பண்ணுங்க பிகாஸ் ரெண்டுலயுமே லாக் வரும். CV 1 by x into dx சரிங்களா 1 by t into dt. அப்ப so log t வரும் சரிங்களா நேச்சுரல் log t. அதை என்ன பண்ணலாம் டைரக்டா அப்ளை பண்ணிடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் சொல்லுங்க. log t2 by t1 log a by b அப்படியே அப்ளை பண்ணி என்ன பண்றேன் log a minus log b அதை போட்டுட்டேன். log t2 by t1 அதே மாதிரி minus r into log v2 by v1 சரிங்களா log v2 by v1 எழுதிங்க. சோ இப்ப இந்த ஆறுங்கிறது தெரியும் ஆல்ரெடி. என்னன்னாக்கா மேயர்ஸ் ரிலேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா CP minus CV equal to R. இந்த ஆறுங்கிறது ஆக்சுவலா R is equal to CP minus CV. எது தெரியல சொல்லுங்க. CP minus CV is R. அப்ப என்ன கிடைக்கும் CV into log T2 by T1 அப்படிங்கிறது மைனஸ் கூட உள்ள கொண்டு போயிடலாம். minus R means CV minus CV
இந்த மாதிரி அப்படியே minus of Cp minus Cv log V2 by V1 சரிங்களா log V2 by V1 இந்த Cv கொண்டு போய் அதனால கொண்டு போயிருங்க அப்ப என்ன கிடைக்கும் log T2 by T1 which is equal to minus Cp by Cv divided by Cv log V2 by V1 சரிங்களா so minus of Cp by Cv that is gamma minus 1 சரிங்களா Cp by Cv is gamma Cv by Cv is 0 sorry 1 சரிங்களா gamma minus 1 into log V2 by V1 okay no problem இப்போ இந்த இது அப்படியே பவர் கொண்டு போயிருங்க log V2 by V1 to the power of 1 minus gamma sorry to the power of 1 minus gamma எழுதலாம் to the power of 1 minus gamma is equal to log T2 by T1 so log T2 by T1 sorry log T2 by T1 is log V2 by V1 1 minus gamma 1 minus gamma எழுதலாம் இதுவும் ஓகே அல்லது இன்னொரு மாதிரி எழுதலாம் சில புக்ல எப்படி எழுதிருப்பான் log T2 by T1 is equal to log V1 by V2 gamma minus 1 இப்படி எழுதலாம் ஏன்னா பிகாஸ் அந்த மைனஸ் வரும்போது தலையில மாறிடும் ரேஷியோ வந்து இந்த ரேஷியோ வந்து V2 by V1 வந்து V1 by V2 வந்துடும் கரெக்ட்டுங்களா log T2 by T1 is log V1 by V2 gamma minus 1 so these two are correct எது எப்படி எழுதலாம் நீங்க எது எழுதலாம் கரெக்ட் தான் அப்ப இதுக்கு எக்ஸ்போனன்ஷியல் எடுத்தீங்கன்னா தெரியும் சரிங்களா we take an exponential அப்ப ஆன்சர் கிடைக்கும் தாரதா சொல்லுங்க லாங் கேன்சல் பண்ணி எழுத முடியாதாங்க சார் லாங் கேன்சல் பண்ணலாம் அத நான் எழுத அடுத்த சரிங்களா அது ஒண்ணு இல்ல எக்ஸ்போனன்ஷியல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு லாக் கெட் கேன்சல் சரிங்களா ஓகே டேக் எக்ஸ்போனன்ஷியல் டேக் எக்ஸ்போனன்ஷியல் இதுக்கு எக்ஸ்போனன்ஷியல் எடுங்க அப்ப log e to the power of log x is equal to x வந்துரும் e2 by t வந்து எதுன்னு அவசியம் இல்ல டைரக்டாவே போடலாம் சரிங்களா is equal to log v1 by v2 gamma minus 1 that is e power e to the power சரிங்களா அப்ப நம்ம e to the power of x is x e to the power of x என்ன வருங்க e to the power of log x is equal to x அப்ப t2 by t1 which is equal to v1 by v2 to the power of gamma minus 1 சரிங்களா t2 by t1 is equal to v1 by v2 to the power of gamma minus 1 எழுதலாம் அல்லது t1 by t2 is equal to v2 by v1 to the power of 1 minus gamma எழுதலாம் பாருங்க இதை யூஸ் பண்ணீங்கன்னா சரிங்களா 1 minus gamma வரும் ஏன்னா இதுல எப்படி வேணாலும் எழுதலாம் அதான் சொல்றேன் நிறைய ஃபார்மட்ல இதை மாத்திக்கிட்டே இருப்போம் கொஸ்டின் வந்து மாத்தி கேட்டுட்டு இருப்பாங்க ஆனா பட் ஈஸி ஒரே ஒன்று தான் தெரிஞ்சிருக்கு நமக்கு தெரிய வேண்டியது pb gamma is constant சரிங்களா அப்ப என்ன எழுதலாம்னா t2 by t1 which is equal to v2 by v1 to the power of 1 minus gamma எழுதலாம் to the power of 1 minus gamma அல்லது இன்னொரு மாதிரி எழுதலாம் எப்படி பாருங்க இந்த v2 இந்த பக்கம் வந்துங்க t2 v2 gamma minus 1 is equal to t1 v1 gamma minus 1 t2 இந்த v2 இந்த பக்கம் வந்துட்டேன் சரிங்களா v1 t1 அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன் so t2 v2 gamma minus 1 t1 v1 gamma minus 1 is equal அப்படின்னு என்ன அர்த்தம்னா tv gamma minus 1 is constant இப்படி எழுதலாம் so this is so another expression so but ஆனா இது அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்காது இப்படி எழுதலாம் தப்பு கிடையாது பட் இப்படி ஒரு எக்ஸ்பிரஷனை ஃபைனல் எக்ஸ்பிரஷனை ரெடியூஸ் பண்றது கொஞ்சம் அதுல கஷ்டமா இருக்கும் பாருங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இப்படி கொண்டு வர முடியாது சோ அதனால அதுதான் இப்படி மாத்திக்கிறேன் சரிங்களா அதுவும் கரெக்ட் தான் சரிங்களா பட் ஆனா இப்படி ஒரு ஃபைனல் லாவா கொண்டு வர முடியாது சரிங்களா டிவி காமா மைனஸ் ஒன் இஸ் கான்ஸ்டன்ட் இப்ப கொண்டு வந்த மாதிரி அந்த ஃபைனல் ஒரு லா வந்து நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது அதுல சரிங்களா இதுல பண்ணலாம் டிவி காமா மைனஸ் ஒன் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வரலாம் அடுத்தது வெவ்வேறு ஃபார்ம் எழுதலாம் இன்னொரு ஃபார்ம் என்னன்னா பை யூசிங் சரிங்களா தி ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV is equal to RT யூஸ் பண்ணி மறுபடியும் இன்னும் வேற ஒரு ஃபார்முக்கு இதை மாத்தலாம் சரிங்களா another form
So we know PV equal to RT. எது தெரியல மட்டும் சொல்லுங்க. சரிங்களா? PV equal to RT. அப்ப என்ன பாருங்க, P2 V2 by P1 V1 அப்படிங்கிறது RT2 by RT1. RR get cancel. சரிங்களா? அப்ப P2 V2 is equal divided by P1 V1 is equal to சரிங்களா T2 by T1. நம்ம ஏற்கனவே T2 by T1 ஈக்குவேஷன் எழுதி வச்சிருக்கோம். சரிங்களா? தினேஷ் சொல்லுங்க. தினேஷ் ஏற்கனவே T2 by T1 வந்து என்ன வரும்னா T2 by T1 V1 by V2 gamma minus வரும். கரெக்ட்டுங்களா? V1 by V2 gamma minus அந்த இங்க இருக்கு இதேதான். அந்த T2 by T1 எப்படி எழுதலாம்னா T2 by T1 is V1 by V2 gamma minus 1. சரிங்களா? இது ஏற்கனவே எழுதியிருக்கிறோம். அதுக்கு நம்பர் எதுவும் கொடுக்கல. நம்பர் கொடுத்தா கூட கொடுத்து நம்ம அப்படியே கொண்டு வந்து போட்டுக்கலாம். By using that equation நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா T2 by T1 வந்து V1 by V2 gamma minus 1 எழுதிக்கலாம். சரிங்களா? So once again இது வேற ஒரு மாதிரி ரெடியூஸ் பண்ணலாம் பாருங்க. ஏன்னா பிகாஸ் இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா முடிஞ்சிச்சு. P2 V2 V2 gamma minus 1 P1 V1 V1 gamma minus 1. So V2 power 1 V2 to the power minus 1 இது ரெண்டு கேன்சல் ஆகும். இதுவும் இந்த பவரும் இதுவும் இந்த பவர் கேன்சல் ஆகும். சரி அப்ப என்னன்னா P2 V2 gamma is equal to P1 V1 gamma. இப்படி எழுதலாம் பாருங்க. P2 V2 gamma is equal to சரிங்களா P2 V2 gamma is equal to P1 V1 gamma. அப்ப என்ன அர்த்தம் P2 V2 சரி ஓகே பலசு தெரியுமா நினைக்கிறேன் PV gamma அதுக்கே வருது சரி போட்டா பலசு திருப்பி வருது PV gamma is constant. ஓகே இது தேவையில்ல ஆக்சுவலா இது எழுதுறீங்க சரிங்களா போட்டு பலசு திரும்பி வந்துருச்சு. we get the same once again we get the same. so அதே திரும்பி வந்துருச்சு தேவையில்ல இது போட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா சுத்தி வளைச்சு மறுபடியும் பலசு கொண்டு வந்துருச்சு. அதனால இது போட வேண்டாம். இது வந்து வேணா அடுத்தது எழுதிக்கலாம். இது வேண்டாம் என்ன எழுதிக்கோங்க சரிங்களா பட் இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் பிகாஸ் நம்ம மறுபடியும் பிவி காமா தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த ரிலேஷன் வந்து மறுபடியும் ரிவர்ஸ்ல போய் கொண்டு வந்திருக்கோம். அதனால இது யூஸ்ஃபுல் கிடையாது. தேவையில்லை ஆக்சுவலா எழுத வேண்டாம். இது தேவையில்லை. பிவி காமா இது வந்து வேணா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கான்ஸ்டன்ட் சரிங்களா கேன்னு வச்சுக்கோங்க. இதை வச்சு என்ன பண்ணலாம்னா இதை யூஸ் பண்ணுவோம். PV equal to RT. அப்ப V is equal to RT by P. அப்ப P அப்படியே இருக்கட்டும். V வந்து என்ன பண்ணலாம் RT divided by P to the power of gamma. இப்படி போடலாம். இப்படி போட்டா கொண்டு வரலாம். இல்ல முன்னாடி போட்டது யூஸ்ஃபுல் கிடையாது. So P power minus gamma மேல கொண்டு வந்துட்டேன். ஆறுங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் டு தி பவர் போட்டாலும் அது ஒரு வேல்யூ தான் கிடைக்கும். போகுது கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் கிடைக்கும். போகுது அதை விட்டுறலாம். R தேவையில்லை பிகாஸ் இந்த சரிங்களா ஆர் பவர் காமா கான்ஸ்டன்ட் ஒரு பவர் கொடுத்தீங்கன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ மறுபடியும் கிடைக்கும். டி பவர் என்ன அது வேரியபிள் கிடையாது. டி பவர் காமா இஸ் சம் கான்ஸ்டன்ட் இஸ் கான்ஸ்டன்ட். அப்ப என்ன கிடைக்கும் பி பவர் 1 minus gamma t gamma is constant. இது வேணா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த எக்ஸ்பிரஷன் கேட்கலாம். p power 1 minus gamma t gamma is constant இல்ல p power 1 minus gamma t gamma is constant. அப்ப t gamma என்ன எழுதலாம் t gamma is equal to சரிங்களா some constant k divided by p power 1 minus gamma சரிங்களா 1 minus gamma that is proportional சரிங்களா கான்ஸ்டன்ட் தானே இந்த k விட்டுட்டு கூட எழுதலாம். அல்லது t power gamma எப்படி எழுதலாம் நீங்க t power gamma is equal to p power of மேல வரும்போது மாறிடும் gamma minus 1 வரும். gamma minus 1 அப்ப எனக்கு t தான் வேணும் அப்படின்னா p power gamma minus 1 divided by gamma எழுதலாம். So this is temperature T is equal to p power gamma minus 1 divided by gamma. Temperature T. அல்லது மாத்தி இப்படி கேட்கலாம் சரிங்களா எப்படின்னா இதேதான் இந்த எக்ஸ்பிரஷனை p power 1 minus gamma அப்படியே இருக்கும் is a constant some constant divided by t gamma சரிங்களா அப்ப p power 1 minus gamma is equal to t power minus gamma சரிங்களா p power 1 minus gammaங்கிறது
T power minus gamma எழுதலாம். அப்படியே இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுங்க. take reciprocal. Reciprocal எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? P power gamma minus 1 is equal to T power gamma. இது பிளஸ் மாத்தறதுக்காக நான் அப்படி பண்ணேன். சரிங்களா? அப்ப P எப்படி எழுதலாம்னா T power gamma by gamma minus 1. நாம முன்னாடி வந்து temperature in terms of pressure எழுதணும். Pressure in terms of temperature எழுதினா P is equal to T power gamma by gamma minus 1 எழுதணும். T power gamma by gamma minus 1. So இந்த மாதிரி எப்படி வேணாலும் மாத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா the equation of state for adiabatic process நான் क्वेश्चन பேப்பர்ல கொடுக்குறேன். இப்போதைக்கு இது போதும். இப்போதைக்கு என்ன விஷயம் போகுதுன்னா PV சரிங்களா? PV gamma is constant. அது பேசிக்கா நம்ம யூஸ் பண்றது PV gamma is constant சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம டெரைவ் பண்ண ஒவ்வொன்றும். So in terms of T சரிங்களா? எழுதணும் சரிங்களா? That is T in terms of pressure and pressure in terms of T and PV P power gamma T power 1 minus gamma is constant ஒன்று கிடைச்சிருக்கும் சரிங்களா? T power gamma P power 1 minus gamma is constant. அது ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ அது ஒன்று. இது எல்லாமே என்னன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இது எல்லாமே ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் தான். போதும் நினைக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேல பெருசா கேட்க மாட்டான். அப்படி கேட்டாலும் நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துடணும். ஒன்றும் இல்லை, ரீஅரேஞ்ச்மெண்ட் தான். ஜஸ்ட் சிம்பிளி ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? எனி டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் மட்டும் கொஞ்சம் நிறைய எழுதி வச்சிருப்பேன். இல்ல அதை வேணா கன்சால்டேட் பண்ணி எழுதிக்கலாம். கடைசி வந்து கன்சால்டேட் பண்ணி ஒரு வாரமா எழுதிக்கலாம். சரிங்களா? சொல்லுங்க தினேஷ், சொல்லுங்க சார். T2 by T1 சொல்லுங்க சார். T2 by T1 is equal to V1 by V2 போட்டீங்களா? அப்படிங்களா? ஒரு ஈக்குவேஷன் சார். இப்படி எழுதிருப்போம். என்னதுங்க? T2 by T1 equal to V1 by V2 gamma minus 1ங்களா? ஆமா சார். இப்போ அந்த V1 by V2 பதிலா P1 by P2 by P1 சப்ஸ்டிட் பண்ணலாம் இல்லைங்க சார்? இதில் அப்படி பண்ண முடியாது. எப்படி சொல்றீங்க? PV இதில் அப்படி பண்ண முடியாது. அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. ஐசோதெர்மல்ல பண்ண முடியுமான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க சார். அது பண்ண முடியாது. ஏன்னா அது PV வந்து கான்ஸ்டன்ட். இங்க PV பவர் வந்துருக்கு இல்லைங்களா? ஓகே சார். இது அப்படி பண்ண முடியாது. அதான் முக்கியமான. சரி, நான் பாருங்க கன்சல்ட் பண்ணி மாதிரி எழுதி பாருங்க. நீங்க சொன்னது PV gamma is constant. இது ஒரு T2 by T1 is equal to V1 by V2 gamma minus 1 சரிங்களா? V1 by V2 gamma minus 1 அல்லது இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன எழுதலாம்? சிம்பிளிஃபைடா. இதை விட முக்கியமா இதை தான் கேட்பாங்க. TV இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா என்ன வரும்னா T2 V2. அப்ப TV gamma minus 1 equal to constant வரும். So this is an important expression சரிங்களா? இது அடுத்தது இதான் கேட்பாங்க. அல்லது இது இதோட ஃபார்ம் தான். இதுதான் முக்கியமானது சரிங்களா? TV gamma minus 1 is constant. நெக்ஸ்ட் இன்னொன்னு வந்திருக்கும் உங்களுக்கு. எப்படின்னாக்கா இப்ப சொன்ன இல்லைங்களா? P1 minus gamma into T gamma is a constant சரிங்களா? is a constant. இதை வச்சுட்டு பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர் எழுதிருப்போம். பட் அந்த மூணு தான் முக்கியம் சரிங்களா? TV PT PV சரிங்களா? பிகாஸ் எல்லாமே மாறுது இல்ல. PVT எல்லாமே மாறும். Q மட்டும் தான் சரிங்களா? டெல்டா Q தான் 0. அதனால இந்த மூணு ஃபார்ம் PV gamma is constant, TV gamma minus 1 சரிங்களா is a constant. அடுத்தது P power 1 minus gamma into T gamma சரிங்களா? அடுத்து T gamma கூட முன்னாடி போடலாம். T gamma into P1 minus gamma is constant னு சொல்லிடலாம். சோ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இதை வந்து நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னா இந்த மூணுமே கூட நீங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க போடுறது. பட் போடுறது தான் பெஸ்ட். போட்டும் பாத்துங்க. பிளஸ் இந்த மூணு ஈக்குவேஷன் மெமரைஸ் பண்ணுங்க. மற்ற ஈக்குவேஷன் இதுல இருந்து கொண்டு வந்துக்கலாம். So these are the three equation of state. Three equation of state for adiabatic process. Any doubt?